அனைவருக்கும் வணக்கம். நம்ம ஒவ்வொரு மந்த்தும் அ அந்த மந்த் எண்ட் ஆகுறப்ப, அந்த மந்த்ல வந்து முக்கியமான விஷயங்கள பேஸ் பண்ணி கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸா பார்த்துட்டு இருக்கோம். ஸோ அந்த வகையில ஏப்ரல் மந்தோட கரண்ட் அஃபேர்ஸ் கொஸ்டின்ஸ் என்னலாம் இருக்கு அப்படிங்கிறத பார்க்க போறோம். சரிங்களா? இந்த பிடிஎஃப் டிஸ்கிரிப்ஷன்ல அட்டாச் பண்ணியிருக்கோம். டவுன்லோட் பண்ணிக்கோங்க. சரியா? ஸோ ஃபர்ஸ்ட் பின்வரும் எந்த போர்ட்டல் ராபிஸ் எதிர்ப்பு, பாம்பு விஷ எதிர்ப்பு மருந்துகளின் இருப்புகளை கண்காணிக்க உருவாக்கப்பட்டது? அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ மத்திய அரசாங்கத்த பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, 2, 3 போர்ட்டல்ஸ் வந்து வச்சிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் கோவின் அப்படிங்கிற போர்ட்டல். இந்த கோவின் அப்படிங்கிற போர்ட்டல் பார்த்தீங்கன்னா, கோவிட்-19 டைம்ல உருவாக்கியிருப்பாங்க. சரிங்களா? அதாவது கொரோனா வைரஸ் அந்த வேக்சின் அதோட ஸ்டாக் மேனேஜ்மென்ட்டுக்காகவும், நமக்கு இந்த கொரோனா வைரஸ் சர்டிபிகேட்ட டவுன்லோட் பண்ணிக்கிறதுக்காகவும், இந்த கோவின் அப்படிங்கிற போர்ட்டல உருவாக்கியிருப்பாங்க. அடுத்ததா யூவின் அப்படிங்கிற போர்ட்டல் இருக்கு. இந்த யூவின் அப்படிங்கிற போர்ட்டல் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, நமக்கு யுனிவர்சல் இம்யூனைசேஷன் புரோகிராம் அப்படிங்கிறது இந்தியாவுல இருக்கு. அதாவது பிறந்த குழந்தைகளுக்கு 11 வகையான தடுப்பூசிகள வந்து போடுறாங்க இல்லையா? ஸோ அந்த ரிலேட்டடான ஸ்டாக் மேனேஜ்மென்ட்டுக்காக இந்த யூவின் அப்படிங்கிற போர்ட்டல நம்ம வச்சிருக்கோம். இப்ப சமீபத்தில பார்த்தீங்கன்னா, இந்த ஆன்டி ராபிஸ், ஆன்டி ஸ்னேக் வெனாம் இந்த ம மருந்துகள்லாம் இருக்கிறதா அப்படிங்கிறத ஸ்டாக்ஸ வந்து மேனேஜ் பண்றதுக்காக, ஜூவின் அப்படிங்கிற போர்ட்டல தான் நம்ம உருவாக்கியிருக்கோம். சரியா? ஜூவின் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்ஸர். அடுத்தது. ஸோ ஹீட் வேவ் ரிலேட்டடான கிரைட்டீரியாஸ குடுத்திருக்காங்க. ஓகேவா? கிரைட்டீரியா ரிகார்டிங் ஹீட் வேவ்ஸ் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. Heat wave is considered if maximum temperature of a station reaches at least 40 degrees Celsius or more for plains. அதாவது ஒரு சமவெளி பகுதியாக இருக்கு அப்படிங்கிறப்ப, அந்த பகுதியில மேக்ஸிமம் டெம்பரேச்சர் அப்படிங்கிறது 40 டிகிரி செல்சியஸ்க்கு மேல போச்சு அப்படின்னா, அந்த பகுதியில ஹீட் வேவ் இருக்கு அப்படிங்கிறது கிரைட்டீரியா. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா, இந்தியன் மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட் இந்திய வானிலை துறை இருக்காங்க இல்லையா? அவங்களோட கிரைட்டீரியா. அடுத்தது ஹீட் வேவ் இஸ் கன்சிடர்ட் இஃப் மேக்ஸிமம் டெம்பரேச்சர் ஆஃப் அ ஸ்டேஷன் ரீச்சஸ் அட்லீஸ்ட் 30 டிகிரி செல்சியஸ் ஆர் மோர் ஃபார் ஹில்லி ரீஜியன்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்போ சமவெளி பகுதிகள் அப்படின்னா 40 டிகிரி செல்சியஸ், இதே மலை பிரதேசங்கள் அப்படின்னா 30 டிகிரி செல்சியஸ்க்கு மேல இருந்துச்சுன்னா அங்க ஹீட் வேவ். சரியா? ரெண்டுமே கரெக்ட் தான். போத் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். அடுத்தது HPV vaccination was started as a pilot project in Viluppuram district. 2 doses are administered to girls of 9 to 14 years of age. அதாவது நம்ம பட்ஜெட்ல சமீபத்தில என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, இந்த HPV வேக்சினேஷன் அப்படிங்கிறது இனிஷியலா பைலட் ப்ராஜெக்ட்டா நம்ம விழுப்புரத்தில, தமிழகத்தில தொடங்கப்பட்டிருக்கும். அது தமிழகம் முழுவதும் விரிவாக்கப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. தமிழ்நாடு ஃபுல்லா இந்த HPV வேக்சினேஷன் புரோகிராம கொண்டு வரப்போறாங்க. சரியா? ஸோ முதல்ல விழுப்புரம்ல தான் பைலட் ப்ராஜெக்ட்டா ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. எத்தன டோஸ் குடுப்பாங்க அப்டின்னா, 2 டோஸ் குடுப்பாங்க. சரியா? 2 டோஸ் குடுக்குறாங்க. ஏஜ் கேட்டகரி அப்டிங்கிறது பார்த்தீங்கன்னா, 9லிருந்து 14 வயதுக்குட்பட்ட சிறுமிகளுக்கு வந்து குடுக்குறாங்க. சரியா? 2 டோஸ் 9லிருந்து 14 வயதுக்குட்பட்ட சிறுமிகளுக்கு. ஸோ 2மே கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான். போத் கரெக்ட் அப்டிங்கிறது கரெக்ட் ஆன்சர். சரியா? அடுத்தது. இந்தியாவின் முதல் குப்பை கண்காணிப்பு ரேடார் எங்கு அமைய உள்ளது? டெப்ரிஸ் மானிட்டரிங் ரேடார் அப்டிங்கிறது சந்திராப்பூர் அப்டிங்கிற பகுதியில வரப்போகுது. சரிங்களா? அடுத்தது. Which of the following factors are responsible for increase in non-communicable diseases in தமிழ்நாடு? தமிழ்நாட்டுல இந்த தொற்றாத நோய்கள் அதிகரிப்பதற்கு என்ன காரணிகள்லாம் இருக்கு அப்படிங்கறத கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஏஜிங் பாப்புலேஷன். நம்மளோட ஆவரேஜ் ஏஜ் ஆஃப் த பாப்புலேஷன் அப்படிங்கிறது அதிகமாயிட்டே போகுது. ஓகேங்களா? அதாவது நம்ம ஓல்ட் ஏஜ் பாப்புலேஷனா மாறிக்கிட்டே வரும் தமிழ்நாடு அப்படிங்கிறது. ஓகேங்களா? 2031ல தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா 18.2% ஓல்ட் ஏஜ் பீப்புள் தான் இருப்பாங்க. சீனியர் சிட்டிசன்ஸ் தான் இருப்பாங்க அப்படிங்கிறது மத்திய அரசாங்கத்தோட தகவல். ஓகேவா? அடுத்தது ராபிட் அர்பனைசேஷன். ஸோ ராபிட் அர்பனைசேஷன் அப்படிங்கிறது முக்கியமான ஒரு காரணமா இருக்கு. இந்த நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் அதிகமாக வர்றதுக்கு. அதே மாரி ராபிட் அர்பனைசேஷன், குளோபலைசேஷனுமே வரும். 2மே இன்டர் ரிலேட்டட் தான். இப்ப நம்ம ஃபாஸ்ட் ஃபுட் சாப்பிடுறதுல இருந்து பேக்கேஜ்டு ஃபுட் ஐட்டம்ஸ சாப்பிடுற வரைக்கும் 2மே குளோபலைசேஷன்னாலயும் வருது, அர்பனைசேஷன் அப்படிங்கிறனாலயுமே இருக்கு. சரிங்களா? ஸோ இந்த மாதிரியான காரணங்கள்னால தான் தமிழ்நாட்டுல நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் அப்படிங்கிறது அதிகமாயிட்டே போகுது. 3 காரணிகளுமே வரும். ஆல் ஆர் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். சமீபத்தில நம்மளோட எக்கனாமிக் சர்வேல கூட என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, தமிழ்நாடு வந்து எபிடெமாலாஜிக்கல் டிரான்சிஷன ஃபேஸ் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. எபிடெமோலாஜிக்கல் டிரான்சிஷன வந்து நம்ம ஃபேஸ் பண்றோம். அப்டின்னா என்ன அப்டின்னு பார்த்தீங்கன்னா, இத கூட கேட்கலாம். எபிடெமாலாஜிக்கல் டிரான்சிஷன்னா என்ன அப்டின்னு சொல்லி கூட கேட்கலாம். அதாவது ஒரு கம்யூனிகபிள் டிசீசஸ்ல பாதிக்கப்படுறத தாண்டி, நம்ம நான் கம்யூனிகபிள் டிசீசஸ்ல பாதிக்கப்பட்டுட்டு இருக்கோம். சரிங்களா? அத தான் எபிடெமாலாஜிக்கல் டிரான்சிஷன் அப்டின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஓகேவா? ரைட். அடுத்தது நேவல் பேஸ் ஃபார் நியூக்ளியர் பவர்ட் சப்மரைன்ஸ் வில் பி செட் அப் இன் அப்டின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எங்கன்னா, ஆந்திரா பகுதியில ராம்பிலி அப்டிங்கிற இடத்துல வரப்போகுது. சரியா? அடுத்தது
ஜீனோம் இந்தியா ப்ராஜெக்ட் ஜீனோடைப் 10,074 ஹெல்தி அண்ட் அன்ரிலேட்டட் இந்தியன்ஸ் ஃப்ரம் 85 பாப்புலேஷன் குரூப்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. சரியா? The genome data are stored in இந்தியன் பயாலஜிக்கல் டேட்டா சென்டர் ஃபரிடாபாத் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சரியா? ஸோ ஜீனோம் இந்தியா ப்ராஜெக்ட் அப்படிங்கிற 2020 ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க. சரியா? ஐஏஎஸ்சி பெங்களூரு இந்த மாதிரி ஒரு 20 கல்வி நிறுவனங்கள் சேர்ந்து இந்த ஜீனோம் இந்தியா ப்ராஜெக்ட் அப்படிங்கிறத தொடங்கி இருப்பாங்க. எதுக்காகனா இந்தியன்ஸோட ஜீனை வந்து சீக்வன்ஸ் பண்றதுக்காக. ஓகேங்களா? இந்தியன்ஸோட ஜீனை பத்தி ஸ்டடி பண்றதுக்காக. ஓகேவா? அதுல கிட்டத்தட்ட 10,074 இந்தியன்ஸோட ஜீன்ஸை ஸ்டடி பண்ணியிருக்காங்க. இந்த 10,074 இந்தியன்ஸ் அப்படிங்கறத எப்படி செலக்ட் பண்ணிருப்பாங்கன்னா டிஃப்ரெண்ட் பாப்புலேஷன் குரூப்ல இருந்து. சரிங்களா? உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஹில் ட்ரைபல் பீப்புள்ல இருந்து கொஞ்சம் பேர் எடுத்திருப்பாங்க. நார்த் ஈஸ்ட்ல இருந்து கொஞ்சம், ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல இருந்து கொஞ்சம், தமிழ்நாட்டுல இருந்து கொஞ்சம், அந்த மாதிரி அங்கங்க இருக்கக்கூடிய பாப்புலேஷன் குரூப்பை செலக்ட் பண்ணி அவங்களோட ஜீன் எல்லாம் ஸ்டடி பண்ணிருக்காங்க. 85 பாப்புலேஷன் குரூப் அப்படிங்கிறது 32 ட்ரைபல் குரூப். மீதி எல்லாமே நான் ட்ரைபல் குரூப்பா இருக்கும். சரிங்களா? 53 நான் ட்ரைபல் குரூப்ஸா வந்து இருந்திருக்கும். சரியா? ஸோ அப்படிதான் வந்து இதை செலக்ட் பண்ணி நம்ம ஜீனை வந்து ஸ்டடி பண்ணியிருக்காங்க. ஜீனை ஸ்டடி பண்ணி அதோட டேட்டாலாம் எங்க ஸ்டோர் பண்ணி வச்சிருக்காங்கன்னா இந்தியன் பயாலஜிக்கல் டேட்டா சென்டர் அப்படிங்கிற இந்த இடத்துல. இது எங்க இருக்கு அப்படின்னா நமக்கு ஃபரிடாபாத்ல வந்து இருக்கு. சரியா? ஸோ ரெண்டுமே கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான். போத் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். அடுத்தது வாட் இஸ் ஜிபிஎஸ் ஸ்பூஃபிங் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ அப்படின்னா என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம விமானங்கள்லாம் எல்லாமே பாத்தீங்கன்னா ஜிபிஎஸ் சிக்னலை வந்து பயன்படுத்தி தான் வந்து நேவிகேஷன் பண்றாங்க இல்லையா? ஸோ ஜிபிஎஸ் ஸ்பூஃபிங்னா என்னன்னா அந்த விமானங்கள்ல இருக்கக்கூடிய ஜிபிஎஸ் சிக்னலை ஹேக் பண்ணி ஃபால்ஸான ஜிபிஎஸ் சிக்னலை வந்து அப்லோட் பண்றது தான் ஜிபிஎஸ் ஸ்பூஃபிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இதனால என்ன ஆகும்? ஃபால்ஸான சிக்னல் இருக்கனால அந்த ஏர்கிராஃப்ட் அது நிஜமா போக வேண்டிய வழியிலிருந்து தவறி வேற வழியில போய் அது தொலைஞ்சு போறதுக்கு கூட வாய்ப்புகள் இருக்கு இல்லையா? அதை தான் ஜிபிஎஸ் ஸ்பூஃபிங் அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு என்ன ஆன்சர் வரும் அப்படின்னா ஃபார்ம் ஆஃப் சைபர் அட்டாக் தட் ஜெனரேட்ஸ் ஃபால்ஸ் ஜிபிஎஸ் சிக்னல்ஸ் அப்படிங்கறதா கரெக்ட் ஆன்சர். சரியா? ரைட். அடுத்தது scientists using James Webb telescope found strongest evidence of life forms in which alien planet அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ சமீபத்தில் ஜேம்ஸ் வெப் டெலஸ்கோப்ல இருந்து வந்த டேட்டாவை அனலைஸ் பண்ணதன் மூலியமா நமக்கு என்ன தெரிஞ்சிருக்கு அப்படின்னா இந்த K2-18b அப்படிங்கிற பிளானட்ல மேபி உயிரினங்கள் வாழ்வதற்கான சாத்தியக்கூறுகள் இருக்கு அப்படிங்கறத கண்டுபிடிச்சிருப்பாங்க. சரியா? அடுத்தது விச் இந்தியன் ஆஸ்ட்ரோநாட் வில் கோ டு இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷன் இன் ஆக்சியாம் 4 மிஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது போன வருஷம் பிப்ரவரி மாசம் பாத்தீங்கன்னா நம்ம நாட்டுக்கு ஒரு 4 விண்வெளி வீரர்களை நம்ம பிரதமர் அறிமுகப்படுத்தியிருப்பாரு. யார் அவங்க அப்படின்னா இவங்க அந்த 4 பேர் தான். பிரசாந்த் பாலகிருஷ்ணன், அஜித் கிருஷ்ணன், அங்கத் பிரதாப், சுபான்சு சுக்லா. இவங்க 4 பேருமே பாத்தீங்கன்னா ககன்யான் திட்டத்துக்கு கீழே விண்வெளிக்கு போறதுக்காக இந்தியாவால தேர்ந்தெடுக்கப்பட்ட நபர்கள் ட்ரைனிங்லாம் எடுத்துட்டு இருக்காங்க. இதுல சுபான்சு சுக்லா அவர்களை மட்டும் நம்ம அமெரிக்காவுக்கு அனுப்பி ட்ரெயின் பண்ணியிருப்போம். எதுக்காக அப்படின்னா அவரை தான் நம்ம ஆக்சியாம் 4 மிஷனுக்கு கீழே இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு அனுப்ப போறோம். சரிங்களா? ஸோ இதை வந்து நாசா அங்க இருக்கக்கூடிய ஆக்சியாம் அப்படிங்கிற தனியார் நிறுவனம் எல்லாம் சேர்ந்து அமெரிக்கால இருந்து இதை பண்ண போறாங்க. ஓகேவா? ஸோ அதுக்காக நம்ம சுபான்சு சுக்லாவை அங்க அனுப்பி ட்ரெயின் பண்ணியிருக்கோம். சரியா? ரைட். அதாவது இந்தியால இருந்து விண்வெளிக்கு போனவங்க அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு ராகேஷ் சர்மாவை சொல்லுவோம். 1984ல போயிருப்பாரு. ரஷ்யாவோட சோயூஸ் T11 அப்படிங்கிற இந்த ராக்கெட்ல இருந்து போயிருப்பார். அதன் பிறகு பார்த்தோம்னா கோபி தோட்டக்குரா அப்படிங்கிற ஒருத்தர். இவர் வந்து போன வருஷம் வந்து ஸ்பேஸ் டூரிசம் பண்ணியிருப்பார். சரிங்களா? கோபி தோட்டக்குரா அந்த அமேசானோட ப்ளூ ஆரிஜின் அப்படிங்கிற நிறுவனம் மூலயமா ஸ்பேஸ் டூரிசம்க்கு போயிட்டு வந்திருப்பாரு. அடுத்ததா பாத்தீங்கன்னா இப்போ சுபான்சு சுக்லா விண்வெளிக்கு போக போறாரு. சர்வதேச விண்வெளி நிலையத்துக்கு போகக்கூடிய முதல் இந்தியராக யார் இருக்க போறாங்கன்னா சுபான்சு சுக்லா இருக்க போறாரு. மற்றபடி நம்மளோட கல்பனா சாவ்லா, சுனிதா வில்லியம்ஸ் இவங்கெல்லாம் இந்திய வம்சாவளியை சேர்ந்தவங்க. அவங்க விண்வெளிக்கு போறப்ப அவங்க அமெரிக்கன் சிட்டிசன்ஸா இருந்திருப்பாங்க. சரியா? அடுத்தது த டோட்டல் இன்ஸ்டால்டு பவர் கெப்பாசிட்டி ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எவ்வளவு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா 42,772 மெகாவாட். நம்ம பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 21,000 மெகாவாட் வந்து ரெனியூவபிள் எனர்ஜியால ப்ரொடியூஸ் பண்றோம். சரிங்களா? ரெனியூவபிள் எனர்ஜி ப்ரொடக்ஷன் தான் தமிழ்நாட்டுல அதிகமா இருக்கு கம்பேர்டு டு நான் ரெனியூவபிள் எனர்ஜி. சரியா? ரைட். அடுத்தது நாசாஸ் மிஷன் டு டிடெக்ட் எக்ஸ்ட்ரா டெரஸ்ட்ரியல் லைஃப் இன் ஜூபிட்டர்ஸ் மூன் யூரோப்பா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது ஜூபிட்டரோட சந்திரன் யூரோப்பால வேற்று கிரக உயிரினங்கள் இருக்கா அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்காக அனுப்பப்பட்ட மிஷன் பேர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கிளிப்பர் மிஷன் அப்படிங்கிறது வரும். சரிங்களா? கிளிப்பர் மிஷன் அப்படிங்கறது கரெக்ட் ஆன்சர். ஸோ எங்க அனுப்புறாங்க அப்படின்னா ஜூபிட்டரோட மூன் யூரோப்பால ஏலியன்ஸ் எல்லாம் இருக்கா அப்படிங்கறத கண்டுபிடிக்கிறதுக்காக. சரியா? அடுத்தது சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் இந்தியாஸ் 3 ஸ்டேஜ் நியூக்ளியர் ப்ரோக்ராம் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இந்த 3 ஸ்டேஜ் நியூக்ளியர் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது
ஆ நம்ப ஹோமி பாபா அவர்கள் இருக்காங்க இல்லையா? அவர் தான் 1954 அந்த காலகட்டத்தில ஹோமி பாபா தான் இந்த பிளான வந்து டிவைஸ் பண்ணியிருப்பார். சரிங்களா? ஸோ ஸ்டேஜ் 1 என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரஷரைஸ்டு ஹெவி வாட்டர் ரியாக்டர்ஸ நம்மளோட நியூக்ளியர் பவர் பிளான்ட்ல பயன்படுத்துறது. சரிங்களா? இப்போ இத நம்ப பரவலா பயன்படுத்திட்டு இருக்கோம். ஸ்டேஜ் 2 அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர். ஓகேங்களா? ஃபாஸ்ட் பிரீடர் ரியாக்டர் அப்படிங்கிறது எங்க வரப்போகுது அப்படின்னா, ஸ்டேஜ் 2 இப்ப தான் நம்ம டெவலப் பண்ணியிருக்கோம். எங்க வரப்போகுது அப்படின்னா, கல்பாக்கத்துல வரப்போகுது. தமிழ்நாட்டில இருக்கக்கூடிய கல்பாக்கம் இருக்கு இல்லையா? அங்க தான் வரப்போகுது. அடுத்து ஸ்டேஜ் 3 அப்படிங்கிறது தோரியம் பேஸ்ட் ரியாக்டர்ஸ பயன்படுத்துறது தான் ஸ்டேஜ் 3. சரிங்களா? இப்போ ரீசென்ட்டா பார்த்தீங்கன்னா, சைனா இந்த தோரியம் பேஸ்ட் ரியாக்டர அவங்களோட கோபி டெசர்ட்ல கொண்டு வந்துட்டாங்க. இது இப்ப தான் ரிசர்ச் அண்ட் டெவலப்மென்ட் ஸ்டேஜ்ல இருக்கு. சரியா? இதுதான் இந்தியாவோட 3 ஸ்டேஜ் நியூக்ளியர் புரோகிராம் அப்படிங்கிறது. சரியா? ஸோ 3மே கரெக்ட் தான். ஆல் ஆர் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். அடுத்தது. தி ஃபர்ஸ்ட் டாக்கிங் ஆஃப் ஸ்பேடெக்ஸ் வாஸ் டன் ஆன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸ்பேடெக்ஸ் அப்படிங்கிற திட்டம் டிசம்பர் 30, 2024ல அனுப்பியிருப்பாங்க. சரிங்களா? ஸ்பேடெக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு ஸ்பேஸ் டாக்கிங் எக்ஸ்பெரிமென்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரிங்களா? ஸ்பேஸ் டாக்கிங் எக்ஸ்பெரிமென்ட் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ 2 விண்கலன்கள விண்வெளியில வச்சு ஒண்ணா சேர்க்கிறது தான் இந்த டாக்கிங் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ பிஎஸ்எல்வி C-60 மூலியமா நமக்கு டிசம்பர் 30ல இந்த 2 விண்கலன்கள நம்ம அனுப்பியிருக்கோம். சரிங்களா? அது 2யும் ஸ்பேஸ்ல வச்சு டாக்கிங் பண்ணது எப்போ அப்படின்னா, ஜனவரி 16, 2025ல பண்ணியிருக்கோம். சரிங்களா? ஸோ ஜனவரி 16 அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்தது எக்ஸ்பாண்ட் நீரி அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஓகேவா? நீரி அப்படிங்கிறதோட ஃபுல் ஃபார்ம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நேஷனல் என்விரான்மென்டல் இன்ஜினியரிங் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? நேஷனல் என்விரான்மென்டல் இன்ஜினியரிங் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட். இந்தியாவ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, இந்த நீரி அப்படிங்கிற அமைப்பு ஒரு முக்கியமான அமைப்பா இருக்காங்க. ஸோ இந்தியாவுல இந்த கிரீன் கிராக்கர்ஸ்லாம் டெவலப் பண்றாங்க இல்லையா? ஸோ இந்த கிரீன் கிராக்கர்ஸ டெவலப் பண்றதுல இவங்களோட ரோல் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு ரோல். சரிங்களா? நீரி அப்படிங்கிற அமைப்பு. அ ஸ்வாஸ் அப்படிங்கிற கிரீன் கிராக்கர், ஸ்டார் அப்படிங்கிறது, சஃபல் அப்படிங்கிறது இதெல்லாமே இந்தியாவுல இருக்கக்கூடிய கிரீன் கிராக்கரோட டைப். இதெல்லாம் உருவாக்குறது யாருன்னா, நேஷனல் என்விரான்மென்டல் இன்ஜினியரிங் ரிசர்ச் இன்ஸ்டிடியூட் இவங்க தான். சரிங்களா? இவங்க எங்க இருக்காங்க அப்படின்னா, நாக்பூர்ல வந்து இருக்காங்க. சரியா? நாக்பூர் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். ஐ மீன் இருக்கிற இடம். அடுத்தது. விச் கண்ட்ரி இஸ் செட் டூ லான்ச் தி வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் தோரியம் பேஸ்ட் நியூக்ளியர் பவர் பிளான்ட் அப்படின்னா, சைனா. கோபி டெசர்ட்ல கொண்டு வரப்போறாங்க. அடுத்தது. அண்டர் விச் செக்ஷன் ஆஃப் த ஃபுட் சேஃப்டி அண்ட் ஸ்டாண்டர்ட்ஸ் ஆக்ட் 2006 தமிழ்நாடு கவர்ன்மெண்ட் பேண்ட் த புரொடக்ஷன் ஆஃப் மயனீஸ் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்த மயனஸ் உற்பத்திய வந்து தமிழ்நாட்டுல 1 வருஷத்துக்கு தடை பண்ணியிருக்காங்க. எந்த செக்ஷனுக்கு கீழனா, செக்ஷன் 30 சப் கிளாஸ் 2 சப் கிளாஸ் ஏக்கு கீழ இந்த விஷயத்த நம்ம தடை பண்ணியிருக்கோம். உணவுப் பொருட்கள்ல தமிழகத்த பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, ரோடமைன் பி அப்படிங்கிறத பயன்படுத்தக்கூடாது. ஓகேங்களா? ரோடமைன் பி இதெல்லாம் பஞ்சு மிட்டாயில பயன்படுத்துவாங்க. அத பண்ணக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. லிக்விட் நைட்ரஜன பயன்படுத்தக்கூடாது. நம்ம வேஃபர் பிஸ்கட்லாம் சாப்பிடுறப்ப, அ புகை வர மாதிரியான விஷயங்கள்லாம் பார்த்திருப்போம். இல்லையா? ஸோ அந்த லிக்விட் நைட்ரஜன உணவுப் பொருட்கள்ல பயன்படுத்தக்கூடாது. இப்ப பார்த்தீங்கன்னா, மயோனைஸ் பயன்படுத்தக்கூடாது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அடுத்தது. த ஒரிஜினல் டைம் ஃப்ரேம் ஆஃப் யுனைட்டட் நேஷன்ஸ் டிகேட் ஆஃப் ஆக்ஷன் ஆன் நியூட்ரிஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஓகேவா? ஸோ ஒரிஜினல் டைம் லைன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா, நமக்கு 2016லேருந்து 25 வரைக்கும் இருந்திருக்கும். இப்போ இத ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. 2016லேருந்து 30 வரைக்கும் அப்படின்னு சொல்லி. சரியா? இப்போ ஒரிஜினல் டைம் ஃப்ரேம் கேட்டிருக்காங்க. 2016-25 அப்படிங்கிறது கரெக்ட். அடுத்தது. தி ஸ்டெப்ஸ் சர்வே ஆஃப் தமிழ்நாடு இஸ் ரிலேட்டட் டூ விச் ஆஃப் த ஃபாலோயிங் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸ்டெப்ஸ் சர்வே அப்படிங்கிறது நம்ம வேர்ல்டு பேங்கோட கைட்லைன்ஸோ பேஸ் பண்ணி, வேர்ல்டு பேங்கோட உதவிய பேஸ் பண்ணி நம்ம பண்றோம். சரியா? ஃபர்ஸ்ட் சர்வே 2019, 20ல வந்திருக்கும். இப்ப 2வது சர்வே 2023, 24ஆம் ஆண்டுக்கான சர்வே வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ஸ்டெப்ஸ் சர்வேவ பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல நான் கம்யூனிகபிள் டிசீசஸ் எதனால வருது அப்படிங்கிற ரிஸ்க் ஃபேக்டர்ஸ ஸ்டடி பண்ணுவாங்க. ஓகேவா? ஸோ நான் கம்யூனிகபிள் டிசீசஸோட ரிஸ்க் ஃபேக்டர்ஸ ஸ்டடி என்ன காரணங்கள்னால இதெல்லாம் வருது அப்படிங்கிறத ஸ்டடி பண்ணுவாங்க. எக்ஸாம்பிள்க்கு ஹைப்பர் டென்ஷன பத்தி ஸ்டடி பண்ணுவாங்க. டயாபெட்டிஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத ஸ்டடி பண்ணுவாங்க. ஸோ அத பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய சர்வே தான் இந்த ஸ்டெப்ஸ் அப்படிங்கிற சர்வே. சரியா? அடுத்தது. அடுத்ததா பார்த்தீங்க அப்படின்னா, அந்த ஸ்டெப் சர்வேவோட ஃபைண்டிங்ஸ வந்து குடுத்திருக்காங்க. ஓகேவா? The proportion of individuals with hypertension seeking care in government facilities rose from 45.5% in steps 1 to 62.4% in steps 2 அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. அதாவது
ஹைப்பர் டென்ஷன் உயர் ரத்த அழுத்தம் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த உயர் ரத்த அழுத்தத்தினால பாதிக்கப்பட்டு, அந்த பாதிக்கப்பட்டவர்கள் எவ்வளவு பேர் வந்து அரசு மருத்துவமனைகள்ல மருத்துவம் பார்க்குறாங்க அப்படின்னா 45% இருந்துச்சு. 45.5 இருந்துச்சு ஃபர்ஸ்ட் சர்வே அப்போ. இப்போ அது இன்கிரீஸ் ஆயிருக்கு 62.4%. அதே மாரி டயாபெட்டிஸ்னால பாதிக்கப்பட்டவங்க எவ்வளோ பேரு ஃபர்ஸ்ட் சர்வேல பார்த்திருப்பாங்க அப்படின்னா 33%, 33.9%. அது இப்ப எவ்வளோ இன்கிரீஸ் ஆயிருக்குன்னா 54.1%ஆ இன்கிரீஸ் ஆயிருக்கு. சரிங்களா? இந்த டயாபெட்டிஸ், ஹைப்பர் டென்ஷனால பாதிக்கப்பட்டவங்க, அதுல எவ்வளோ பேர் அரசு மருத்துவமனைகள்ல வைத்தியம் பார்க்குறாங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணி. சரியா? ஸோ போத் கரெக்ட். அடுத்தது. த ஸ்டெப் சர்வே ஆஃப் தமிழ்நாடு இஸ் கண்டக்டட் வித் த ஹெல்ப் ஆஃப் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. வேர்ல்ட் பேங்கோட ஹெல்ப்னால. சரியா? அடுத்தது. த டெர்ம் பெகசஸ் இஸ் ரிலேட்டட் டூ பெகசஸ் அப்படிங்கிறது ஒரு ஸ்பைவேர். சரிங்களா? அதாவது 2021ல இந்தியாவுக்கு இந்த பெகசஸ் அப்படிங்கிறது அறிமுகமாச்சு. அதாவது இந்த பெகசஸ் அப்படிங்கிறது இஸ்ரேல் நாட்டை சேர்ந்த NSO அப்படிங்கிற நிறுவனம் தான் இந்த பெகசஸ் அப்படிங்கிற ஸ்பைவேர டெவலப் பண்ணியிருப்பாங்க. இந்த ஸ்பைவேர பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, அரசாங்கங்கள் நெறைய இந்த ஸ்பைவேர பயன்படுத்துவாங்க. எதுக்காகன்னா, நேஷனல் செக்யூரிட்டி ரீசன்ஸ்க்காக. ஓகேவா? இந்தியாவுல என்ன குற்றச்சாட்டு வந்துச்சு அப்படின்னா, நம்மளுடைய அரசாங்கம் நம்ப அரசியல் எதிர்க்கட்சி தலைவர்கள் மேல, பத்திரிகையாளர்கள் மேல இந்த பெகாசஸ் சாஃப்ட்வேர பயன்படுத்திட்டாங்க அப்படின்னு சொல்லி. அது பயன்படுத்துறதுனால என்ன ஆகும்? நம்மளோட ஃபோன்ல இருக்கக்கூடிய டேட்டாஸ் எல்லாமே போயிரும். அவங்க ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். நம்மளோட WhatsApp கான்வர்சேஷன்ஸ ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். இந்த மாரிலாம் இருக்கும். ஸோ, அதனால உச்சநீதிமன்றத்தில வழக்கு போடப்பட்டிருக்கும். உச்சநீதிமன்றமும் அதுக்காக ஒரு டெக்னிக்கல் கமிட்டி போட்டிருப்பாங்க. பெகாசஸ் சாஃப்ட்வேர பத்தி ஸ்டடி பண்றதுக்காக. அந்த கமிட்டி பேரு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஜஸ்டிஸ் ரவீந்திரன் கமிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஜஸ்டிஸ் ரவீந்திரன் கமிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ, பெகாசஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா, ஒரு உளவு மென்பொருள். சரியா? அடுத்தது. விச் டிஸ்ட்ரிக்ட் இன் தமிழ்நாடு ஹாஸ் ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் ஜிஐ டேக் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ, தஞ்சாவூருக்கு தான் இருக்கு. 11 ஜிஐ டேக் வந்திருக்கு தஞ்சாவூருக்கு. சரியா? கச்சத்தீவு இஸ் லொகேட்டட் இன் எங்க இருக்குன்னா, பார்க் ஸ்ட்ரெய்ட், பார்க் ஜலசந்தியில வந்து இருக்கு. அடுத்தது. The Myanmar earthquake was caused by a type of faulting known as strike slip faulting along the Sagaing fault அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஸோ இது கரெக்ட் தான். இந்த ஸ்டேட்மெண்ட் அத ஞாபகம் வச்சுக்கோங்க. மியான்மர்ல சமீபத்தில எர்த்குவேக் வந்திருக்கும். அது எங்க நடந்திருக்கும்னா, இந்த ஸ்ட்ரைக் ஸ்லிப் ஃபால்ட்டிங் அப்படின்னு சொல்லுவாங்க. ஐ மீன் அந்த எர்த்குவேக் வந்ததுக்கான காரணம். சரியா? ஸோ இந்த சகைங் ஃபால்ட் அப்படிங்கிறது நமக்கு இந்தியன் பிளேட்டுக்கும், யுரேஷியன் பிளேட்டுக்கும் இருக்கக்கூடிய பவுண்டரிய குறிக்கும். சரிங்களா? அதுதான் செகண்ட் ஸ்டேட்மெண்ட்ல குடுத்திருக்காங்க. 2மே கரெக்ட் தான். அடுத்தது. ஏன்னா இன்டர்நேஷனல் லெவல்ல நடந்தா டிசாஸ்டர்ஸ பேஸ் பண்ணி போன வருஷம் கொஸ்டின் வந்திருக்கு. லைக் சவுதி அரேபியால மழை பெஞ்சது அதெல்லாம் வச்சு கேட்டிருந்தாங்க இல்லையா? ஸோ அதனால இன்டர்நேஷனல் டிசாஸ்டர்ஸ் எதனால நடக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். சரியா? அடுத்தது. புளியங்குடி லெமன் ஹாஸ் ரிசீவ்ட் ஜிஐ டேக் ரீசென்ட்லி. புளியங்குடி எலுமிச்சம்பழத்துக்கு வழங்கப்பட்டிருந்துச்சு ஜிஐ டேக் அப்படிங்கிறது. இட் இஸ் யூனிக் பிகாஸ் ஆஃப் த ஹை பெர்சன்டேஜ் ஆஃப் சிட்ரிக் ஆசிட் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. சிட்ரிக் அமிலம் அதிகமா இருக்கிறது அதோட தனித்துவம். 2மே கரெக்ட் தான். அடுத்தது. விச் ரீஜியன்ஸ் ஸ்மால் ஆனியன் ஹாஸ் பீன் கிவன் அ ஜியோகிராபிக்கல் ஐடென்டிஃபிகேஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எந்த பகுதியைச் சேர்ந்த சின்ன வெங்காயத்திற்கு புவிசார் குறியீடு வழங்கப்பட்டுள்ளது அப்படின்னு பார்த்தோம்னா, பெரம்பலூரை சேர்ந்த சின்ன வெங்காயத்துக்கு தான். சரிங்களா? அடுத்தது. சூஸ் த இன்கரெக்ட் பேர் அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. பண்ருட்டி ஜாக் ஃப்ரூட், புளியங்குடி எலுமிச்சை, செட்டிக்குளம் சின்ன வெங்காயம், விருதுநகர் வத்தல், சம்பா வத்தல் எல்லாத்துக்குமே ஜிஐ டேக் வழங்கப்பட்டிருக்கும். ஸோ எல்லாமே கரெக்ட்டா இருக்கு. ஆல் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். சரியா? அடுத்தது. ஹவ் மெனி ப்ராடக்ட்ஸ் இன் தமிழ்நாடு ஹாஸ் ரிசீவ்ட் ஜிஐ டேக் சோ ஃபார் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ 64 நீங்க குடுத்திருக்காங்க. ஆக்சுவலி 69 சரிங்களா? 69 பொருட்களுக்கு தமிழ்நாட்டிலிருந்து ஜிஐ டேக் வழங்கப்பட்டிருக்கு. சரிங்களா? இந்தியாவிலேயே அதிகமா பார்த்தீங்க அப்படின்னா, நமக்கு உத்தரப்பிரதேஷ் மாநிலம் இருக்காங்க இல்லையா? இந்த உத்தரப்பிரதேஷ் மாநிலத்துக்கு தான் அதிகமான ஜிஐ டேக் அப்படிங்கிறது வழங்கப்பட்டிருக்கு. கிட்டத்தட்ட 79 ஜிஐ டேக் உத்தரப்பிரதேச பொறுத்தவரைக்கும். யுபினா 79, தமிழ்நாடு தான் செகண்ட் 69ல. சரியா? தமிழ்நாட்டுல ஃபர்ஸ்ட் யாருன்னா தஞ்சாவூர். அங்க 11 ஜிஐ டேக் வந்து வழங்கப்பட்டிருக்கு. அடுத்தது. இந்தியாஸ் ரேங்க் இன் டீ எக்ஸ்போர்ட் பார்த்தீங்கன்னா 2வது இடத்துல நம்ம இருக்கோம். அடுத்தது. Recently, the Cheetah Project Steering Committee approved the relocation of cheetahs from Kino National Park to which of the following protected area அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஆக்சுவலி நம்ம ப்ராஜெக்ட் சீட்டா அப்படிங்கிறது செப்டம்பர் 17, 2022 நம்ம பிரைம் மினிஸ்டரோட பர்த்டே அப்ப லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் ஒரு 8 சீட்டா நமீபியால இருந்து வந்திருக்கும். அடுத்ததா ஒரு 12 சீட்டா பார்த்தீங்கன்னா, சவுத் ஆப்பிரிக்கால இருந்து கொண்டு வந்திருப்பாங்க. சரிங்களா? ஸோ அது எல்லாமே எங்க வச்சிருந்தாங்க அப்படின்னா, கினோ நேஷனல் பார்க் மத்திய பிரதேஷ்ல இருக்கக்கூடிய கினோ நேஷனல் பார்க்ல வச்சுட்டு இருந்திருப்பாங்க.
ஸோ இந்த கினோ நேஷனல் பார்க்க பொறுத்தவரைக்கும் ஏன் அங்க வைக்கிறாங்க அப்படின்னா, ஆப்பிரிக்கால இருக்க மாரியான ஒரு தட்பவெப்ப சூழ்நிலை இந்த கினோ நேஷனல் பார்க்ல இருக்கு. அதனால தான் அங்க கொண்டாந்து செட்டப் பண்ணியிருப்பாங்க. அதனால தான் இந்த நேஷனல் பார்க்ல தான் ப்ராஜெக்ட் டைகரையுமே 1973ல ஆரம்பிச்சிருப்பாங்க. சரிங்களா? ஸோ இப்போ அங்க இருக்கக்கூடிய சீட்டாஸ் கொஞ்சத்த எங்க கொண்டு போக போறாங்கன்னா, காந்தி சாகர் வைல்ட் லைஃப் சான்ச்சுரிக்கு கொண்டு போக போறாங்க. இதுவும் எங்க இருக்குன்னா, மத்திய பிரதேஷ்ல தான் இருக்கு. சரியா? ஸோ டைவர்சிஃபை பண்றாங்க. வேற ஒண்ணும் இல்ல. சரியா? காந்தி சாகர் வைல்ட் லைஃப் சான்ச்சுரி. அடுத்தது 8 cheetahs from which African country will be introduced in காந்தி சாகர் வைல்ட் லைஃப் சான்ச்சுரி? எங்க இருந்துன்னா, போட்ஸ்வானா அப்படிங்கிற நாட்டுல இருந்து கொண்டு வர போறாங்க. ஓகே. அடுத்தது, அக்கார்டிங் டு த இந்தியன் மெட்ரலாஜிக்கல் டிபார்ட்மெண்ட், எ கிளவுட் பர்ஸ்ட் இஸ் டிஃபைன்ட் அஸ் unexpected precipitation exceeding 10 centimeter of rain per hour over a geographical region of approximately 20 to 30 ஸ்கொயர் கிலோமீட்டர் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது கிளவுட் பர்ஸ்ட்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 20லிருந்து 30 ஸ்கொயர் மீட்டர் அளவு இருக்கக்கூடிய ஏரியால ஒரு கொஞ்ச நேரத்துல கொஞ்ச நேரம் இன் த சென்ஸ் 1 மணி நேரத்துக்கு 10 சென்டிமீட்டர் மழை பெய்யுது அப்படின்னா, இல்ல 100 மில்லிமீட்டர் மழை பெய்யுது அப்படின்னா, அத வந்து கிளவுட் பர்ஸ்ட் அப்படின்னு சொல்லி டிஃபைன் பண்றாங்க. சரியா? கிளவுட் பர்ஸ்ட்னா என்னன்னு தெரியும். மேக வெடிப்புன்னு தெரியும். அது எப்படி டிஃபைன் பண்றாங்கன்றத தெரிஞ்சுக்கணும். சரியா? அடுத்தது, அறிஞர் அண்ணா ஜூவாலஜிக்கல் பார்க் வாஸ் இனாகிரேட்டட் ஆன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எப்போனா 24/7/1985. சரியா? அடுத்தது, சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட். த அனிமல் வெல்ஃபேர் போர்ட் ஆஃப் இந்தியா வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் இன் 1962. கரெக்ட் தான். ஸோ ப்ரிவென்ஷன் ஆஃப் குரூயல்டி டு அனிமல்ஸ் ஆக்ட் 1960க்கு கீழே இந்த வெல்ஃபேர் போர்டை உருவாக்கியிருப்பாங்க. அதோட ஃபர்ஸ்ட் தலைவரா ருக்மணி தேவி அருண்டேல் இருந்திருப்பாங்க. மூணுமே கரெக்ட் ஸ்டேட்மெண்ட்ஸ் தான். சரியா? அடுத்தது, பெருங்காமநல்லூர் மேசக்கர் எப்ப நடந்திருக்கும்னா, கிரிமினல் ட்ரைப்ஸ் ஆக்டோட ரிலேட் ஆகி வரும். நம்ம ஹிஸ்டரியில முத்துராமலிங்கரை பத்தி படிக்கிறப்ப படிச்சிருப்போம். April 3, 1920 அப்படிங்கிறது தான் கரெக்ட். சரியா? அடுத்தது, ஹூ அமாங் த ஃபாலோயிங் ஹாஸ் பீன் அப்பாயிண்டட் அஸ் த பிரைவேட் செக்ரட்டரி டு பிரைம் மினிஸ்டர் அப்படின்னா நிதி திவாரி. அடுத்தது, த தேர்ட் ஜட்ஜஸ் கேஸ் ஆஃப் 1998 இஸ் நாட் அ கேஸ் பட் அன் ஒப்பீனியன் டெலிவர்டு பை சுப்ரீம் கோர்ட் ஆஃப் இந்தியா. கரெக்ட் தான். தேர்ட் ஜட்ஜஸ் கேஸ் நம்ம படிச்சிருப்போம் 1998. இது வந்து ஒரு கேஸ் கிடையாது. ஆக்சுவலி இது வந்து ஒரு ஒப்பீனியன் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இந்த ஒப்பீனியனை வந்து எப்படி கிடைச்சிருக்கும் அப்படின்னா, பிரசிடென்ட் KR நாராயணன் அவர்கள் வந்து ஆர்டிகல் 143 பயன்படுத்தி ஒரு ஒப்பீனியன் கேட்டிருப்பார் சுப்ரீம் கோர்ட் கிட்ட. அதுதான் நம்ம தேர்ட் ஜட்ஜஸ் கேஸ் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஸோ ரெண்டுமே கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான். போத் கரெக்ட் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். சரியா? அதே மாதிரி ஃபர்ஸ்ட் ஜட்ஜஸ் கேஸ்க்கு பேர் வந்து ஃபர்ஸ்ட் ஜட்ஜஸ் கேஸ்ன்னு நம்ம படிச்சிருப்போம் இல்லையா? 1982ல அதை வந்து SP குப்தா வழக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. SP குப்தா வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா. அதே மாதிரி செகண்ட் ஜட்ஜஸ் கேஸ்க்கு வந்து அட்வொகேட்ஸ் யூனியன் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி வரும். அட்வொகேட்ஸ் அசோசியேஷன் வெர்சஸ் யூனியன் ஆஃப் இந்தியா அப்படின்னு சொல்லி வரும். ஓகேங்களா? தேர்ட் ஜட்ஜஸ் கேஸ் அப்படிங்கிறது நம்ம பிரசிடென்ட் KR நாராயணன் அவர்கள் ஒப்பீனியன் வாங்கினது பத்தி. ஃபோர்த் ஜட்ஜஸ் கேஸ் அப்படிங்கிறது தான் இந்த நேஷனல் ஜுடிஷியல் அப்பாயின்மெண்ட்ஸ் கமிஷன் ரிலேட் பண்ணி வரும் 2015ல. சரியா? அடுத்தது, CSAM refers to material that depicts a sexually explicit portrayal of a child. CSAM அப்படின்னா சைல்டு செக்ஸ் அபியூஸ் மெட்டீரியல் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? நம்ம சைல்டு பான் அப்படின்னு சொல்றோம். சைல்டு பார்னோகிராஃபி அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்படி சொல்லக்கூடாது. அதுக்கு பதிலா சைல்டு செக்ஸ் அபியூஸ் மெட்டீரியல் தான் சொல்லணும்னு உச்சநீதிமன்றத்தோட தீர்ப்பு இருக்கு. சரிங்களா? அதனாலதான் அதை CSAM அப்படின்னு சொல்லி சொல்றோம். பாரதிய நியாய சங்கீதா 2023, இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி ஆக்ட் 2000 அண்ட் போக்சோ ஆக்ட் ப்ராஹிபிட்ஸ் CSAM இன் இந்தியா அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. ரெண்டுமே கரெக்ட் தான். ஓகே, போத் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, which of the following will be the first state to constitute வக்ஃப் board as per the latest amendment? சமீபத்துல வந்து அமெண்ட்மெண்ட்டை பேஸ் பண்ணி வக்ஃப் சட்டம் அப்படிங்கிறது 1995ல வந்திருக்கும் இல்லையா? ஸோ அதை பேஸ் பண்ணி ஒரு அமெண்ட்மெண்ட்டை இப்ப சமீபத்துல பாஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த அமெண்ட்மெண்ட்டை பேஸ் பண்ணி அவங்களோட வக்ஃப் போர்டை கொண்டு வர ஸ்டேட் யாருன்னா கேரளா. சரியா? அடுத்தது, சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அபவுட் சுப்ரீம் கோர்ட் ஜட்மெண்ட் ஆன் கவர்னர். ஸோ இந்த ஜட்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, நம்ம கவர்னருக்கு வந்து ஒரு சில டைம் லைன் காலக்கெடு அப்படிங்கிறது கொடுத்துருப்பாங்க. இப்போ கவர்னர் வந்து ஒரு பில்லை வித் ஹோல்டு பண்ணணும்னு நினைச்சாரு அப்படின்னா அவருக்கு 1 மாசம் டைம். சரிங்களா? இதுவே ரீகன்சிடரேஷனுக்கு அனுப்பணும் அப்படின்னு நினைச்சாருன்னா அவருக்கு 3 மாசம் டைம். சரிங்களா? இது அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க. பிரசிடென்ட்டுக்கு ரிசர்வ் பண்ணி வைக்கணும்னு நினைச்சாரு அப்படின்னா அதுக்கும் 3 மாசம் டைம். சரிங்களா? கடைசியா
ஒரு மசோதாவை ரீகன்சிடரேஷனுக்கு அனுப்புறாரு. சட்டமன்றம் அத பாஸ் பண்ணி திருப்பியும் கவர்னர் கைக்கே வர்றப்போ, அத கட்டாயம் ஒப்புதல் குடுத்தாகணும். அத 1 மாசத்துக்குள்ள பண்ணணும். சரிங்களா? 1 மந்த்துக்குள்ள பண்ணணும். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட்லருந்து கண்டிப்பா கொஸ்டின் வரும். அதுதான் இங்க 3 ஸ்டேட்மெண்ட்டா நம்ம குடுத்துருக்கோம். 3மே கரெக்ட் தான். ஆல் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். சரியா? அடுத்தது. Under which article of the Constitution Supreme Court declared 10 bills passed by Tamil Nadu legislature as considered to be assented by governor? அதாவது ஆர்டிகல் 142 பயன்படுத்தி இந்த 142 வந்து கம்ப்ளீட் ஜஸ்டிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? இந்த 142 பயன்படுத்தி உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, தமிழக அரசாங்கம் இயற்றின 10 மசோதாக்களுக்கு ஆளுநர் ஒப்புதல் வழங்கப்பட்டதாக கருதப்படுகிறது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. சரியா? இந்தியாவோட வரலாற்றிலேயே ஒரு ஆளுநர் கையொப்பமிடாம, ஒரு குடியரசுத் தலைவர் கையொப்பமிடாம ஒரு மசோதா ஒரு சட்டமாக மாறுனது இதுதான் முதல் முறையா. சரியா? அடுத்தது. Who among the following was the longest served governor of Tamil Nadu அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. யாருன்னா சுர்ஜித் சிங் பர்னாலா அவர்கள். சரியா? அடுத்தது. Which section of the RTI Act deals with exemption from disclosure of information? ஸோ ஆர்டிஐ போட்டு நம்ம ஒரு சில இன்ஃபர்மேஷன வாங்க முடியாது. ஸோ அதில எவ்வளோ அமைப்புகள் கிட்ட இருந்து வாங்க முடியாதுன்னா, ஒரு 27 அமைப்புகள் கிட்ட இருந்து வாங்க முடியாது. அதே மாரி பெர்சனல் இன்ஃபர்மேஷனையும் வாங்க முடியாது. ஸோ இதெல்லாம் சொல்லக்கூடிய செக்ஷன் எதுனா செக்ஷன் 8 சரியா? அடுத்தது. கன்சிடர் த ஸ்டேட்மென்ட்ஸ் அபவுட் த வெர்டிக்ட் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு வெர்சஸ் கவர்னர் ஆஃப் தமிழ்நாடு கேஸ். ஓகேங்களா? ஸோ இந்த கவர்னருக்கு வந்து டைம்லைன் குடுத்த ஜட்ஜ்மெண்ட் தான் இந்த ஜட்ஜ்மெண்ட். ஓகேவா? ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு வெர்சஸ் கவர்னர் ஆஃப் தமிழ்நாடு அப்படிங்கிற கேஸ். The president must give assent or withhold his assent to the bill passed by a state legislature within 3 months. அதாவது கவர்னர் வந்து பிரசிடென்ட்க்கு ஒரு மசோதாவ அனுப்புறாரு. பிரசிடென்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா, 3 மாசத்துக்குள்ள அவர் வந்து அசென்ட் குடுக்குறாரா, இல்லையா அப்படிங்கிறத தெரிவிச்சாகணும். அத பண்ணியாகணும். ஒண்ணு அசென்ட் குடுக்கணும், இல்ல அசென்ட் குடுக்காம விடணும். சரிங்களா? அத 3 மாசத்துக்குள்ள பண்ணணும். The president does not have an absolute veto or pocket veto over a bill passed by state legislature under Article 201. ஸோ ஆர்டிகல் 201 படி பார்க்கிறப்ப அவருக்கு அப்சல்யூட் வீட்டோவும் கிடையாது, பாக்கெட் வீட்டோவும் கிடையாது அப்படிங்கிறத சொல்லியிருப்பாங்க. ஒண்ணு அசென்ட் குடுக்கணும், இல்ல நிராகரிக்கணும் அப்படிங்கிறது தான் அதோட இது. சரிங்களா? ஸோ போத் கரெக்ட் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? Who were the Supreme Court judges that delivered the historic ruling mandating timely assent by governors to state bills? அதாவது இந்த கவர்னர்லாம் வந்து இந்த காலகட்டத்துக்குள்ள மசோதாக்களுக்கு வந்து ஏதாவது ஒரு ஆக்ஷன் எடுக்கணும்னு சொன்ன ஜட்ஜ்மெண்ட்ட யாரு குடுத்தாங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஜஸ்டிஸ் பர்திவாலா அண்ட் ஜஸ்டிஸ் மகாதேவன். சரியா? அடுத்தது. Which is the first state in India to implement subclassification of scheduled caste after recent Supreme Court judgment regarding it அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்தியாவுல எஸ்சி பிரிவுல உள்ஒதுக்கீடு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சமீபத்தில உச்சநீதிமன்றம் தீர்ப்பு வழங்கியிருப்பாங்க. சரியா? அந்த வழக்கு கூட பார்த்தீங்கன்னா 2 வழக்கு வரும். இந்த சப் கிளாசிஃபிகேஷன் அப்படின்னா, ஒண்ணு ஈவி சின்னையா வழக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. ஈவி சின்னையா வெர்சஸ் ஸ்டேட் ஆஃப் ஆந்திர பிரதேஷ். இன்னொன்னு வந்து பார்த்தீங்கன்னா, தவீந்தர் சிங் வழக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? ஸோ இதுல என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா, நமக்கு உச்சநீதிமன்றம் என்ன சொல்லியிருப்பாங்கன்னா, ஆ ஷெட்யூல்ட் காஸ்ட்குள்ள ஒரு சப் கிளாசிஃபிகேஷன் பண்ணலாம். உள்ஒதுக்கீடு குடுக்கலாம். உதாரணத்துக்கு தமிழ்நாடு கவர்ன்மென்ட் 2009ல என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, ஷெட்யூல்டு காஸ்ட் அப்படிங்கிற பிரிவுக்கு நம்ம 18% குடுத்துருக்கோம். அதுல ஒரு 3% வந்து பார்த்தீங்கன்னா, ஷெட்யூல்டு காஸ்ட் அருந்ததியர்களுக்கு வந்து குடுத்திருப்பாங்க. சரியா? ஸோ இந்த மாதிரி பண்றது தான் உள்ஒதுக்கீடு அப்படின்னு சொல்றாங்க. அந்த மாரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் சமீபத்தில ஓகே சொல்ட்டாங்க. சரியா? அதுக்கப்புறமா அந்த சப் கிளாசிஃபிகேஷன பண்ணது யாருன்னா தெலுங்கானா. சரியா? அடுத்தது. The 3-member committee appointed by Tamil Nadu government to study center-state relations will be headed by. ஸோ நம்ம ராஜமன்னார் கமிட்டி மாரியே இப்ப குரியன் ஜோசப் அவர்கள் தலைமையில ஒரு கமிட்டி போட்டிருக்கோம். அடுத்தது. ஆப்பரேஷன் சக்ரா 5 இஸ் ரிலேட்டட் டூ சிபிஐ. இந்த சைபர் கிரிமினல்ஸ அரெஸ்ட் பண்றதுக்காக போட்டிருப்பாங்க. அடுத்தது. ஹெட் ஆஃப் 23rd லா கமிஷன் யாருன்னா தினேஷ் மகேஸ்வரி. சரிங்களா? ஸோ லா கமிஷன் இஸ் அ அட்வைசரி பாடி டூ லா மினிஸ்ட்ரி. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். So far 277 reports have been submitted by the law commission அப்படின்னு சொல்லி குடுத்திருக்காங்க. ஸோ 2வது ஸ்டேட்மெண்ட்டும் கரெக்ட் தான். போத் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். சரியா? அடுத்தது. Who among the following is said to be appointed as the 52nd Chief Justice of India அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பி.ஆர். கவாய் அவர்கள ஆர்டிகல் 124 சப் கிளாஸ் 2க்கு கீழ தான் நம்ம அப்பாயிண்ட் பண்றோம். சரிங்களா? அடுத்தது. சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் ரிகார்டிங் இந்தியா ஜஸ்டிஸ் ரிப்போர்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. இந்தியா ஜஸ்டிஸ் ரிப்போர்ட்ட பொறுத்தவரைக்கும் கர்நாடகா வந்து ஃபர்ஸ்ட் பிளேஸ், வெஸ்ட் பெங்கால் லாஸ்ட் பிளேஸ், தமிழ்நாடு வந்து 5th பிளேஸ். சரிங்களா? ஆல் ஆர் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். அடுத்தது. Which of the following acts were amended
இன் ஆர்டர் டு நாமினேட் டிசேபிள்ட் பெர்சன் டு லோக்கல் பாடிஸ். நம்ம பட்ஜெட்ல சொல்லியிருப்போம். மாற்றுத்திறனாளிகளுக்கு உள்ளாட்சி அமைப்புகள்ல இடஒதுக்கீடு வழங்கப்படும். அவங்கள நாமினேட் பண்ண போறோம் அப்படிங்கிறத நம்ம முதலமைச்சர் சொல்லியிருப்பார். ஸோ, அதுக்கான மசோதாவ தாக்கல் பண்ணியிருப்பாங்க. ஸோ, அந்த மசோதா எந்த சட்டங்களை எல்லாம் திருத்தம் செஞ்சிருக்கு அப்படின்னா, தமிழ்நாடு பஞ்சாயத்து ஆக்ட் 1994யும், தமிழ்நாடு உள்ளாட்சி அமைப்புகள் சட்டத்தையும் அமெண்ட் பண்ணியிருக்கு. சரிங்களா? 1 அண்ட் 2 அப்படிங்கிறது மட்டும் தான் கரெக்ட். அடுத்தது, தி ஃபர்ஸ்ட் முனிசிபல் கார்ப்பரேஷன் இன் ஏசியா டு டெவலப் அண்ட் ஹீட் ஆக்ஷன் பிளான் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ, அகமதாபாத் முனிசிபல் கார்ப்பரேஷன் அப்படிங்கிறது தான் கரெக்ட். சரியா? 2013லயே அவங்க பண்ணியிருப்பாங்க. அடுத்தது, வாட் டு யூ மீன் பை ஜுடிஷியல் இன்கர்ஷன்? நீதித்துறை ஊடுருவல் என்றால் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜுடிஷியரி வந்து பாலிசி மேக்கிங்குள்ள, எக்ஸிக்யூட்டிவ்க்குள்ள இன்டர்ஃபியர் ஆகுறத ஜுடிஷியல் இன்கர்ஷன் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சரியா? ஸோ, அதான் இங்க ஆப்ஷன் சில நம்ம குடுத்திருக்கோம். ஓகேங்களா? ஓவர் ரீச் அப்படின்னு சொல்லலாம் அத. அடுத்தது, விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் இஸ் கரெக்ட் ரிகார்டிங் ஆர்டிகல் 142 ஆஃப் த இந்தியன் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் பாருங்க. ஆர்டிகல் 142 empowers the Supreme Court to pass any decree or order necessary for doing complete justice in any matter before it. ஓகேங்களா? ஸோ, என்ன ஆர்டர் வேணாலும் அவங்களால பாஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? நெசசரியா, அதாவது முழுமையான நீதிய வழங்குறதுக்காக அவங்க அந்த ஆர்டிகல் 142 பயன்படுத்துறாங்க. உதாரணத்துக்கு பேரறிவாளன் வழக்கு இருக்கு. பேரறிவாளன் வழக்குல அவங்க எல்லாத்தையுமே வந்து உச்சநீதிமன்றம் ரிலீஸ் பண்ணியிருப்பாங்க. எந்த ஆர்டிகிள பயன்படுத்தினா ஆர்டிகல் 142 பயன்படுத்தி தான். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட். The power under Article 142 can also be exercised by high courts in matters under their jurisdiction. இந்த 142 அப்படிங்கறத உச்சநீதிமன்றம் மட்டும் தான் பயன்படுத்த முடியும். ஹை கோர்ட் பயன்படுத்த முடியாது. இப்ப செகண்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. தேர்ட் ஸ்டேட்மெண்ட், the orders under Article 142 are enforceable throughout the territory of India. இந்த 142 கீழ ஒரு உத்தரவு போடுறாங்க அப்படின்னா, அது இந்தியா ஃபுல்லா நடைமுறைப்படுத்துவாங்க. அது கரெக்ட் தான். இப்போ 1 and 3 அப்படிங்கிறது தான் கரெக்ட். சரிங்களா? அடுத்தது, இந்தஸ் ரிவர் வாட்டர் ட்ரீட்டி வாஸ் சைன்டு பிட்வீன் இந்தியா அண்ட் பாகிஸ்தான் இன் விச் இயர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 1960ல கையெழுத்தாயிருக்கும். நேஷனல் பஞ்சாயத்து ராஜ் டேனா ஏப்ரல் 24. ஏப்ரல் 24 1993ல தான் இந்த 73வது சட்ட திருத்தம் வந்து நடைமுறைக்கு வந்திருக்கும். அந்த பஞ்சாயத்து சட்ட திருத்தம். இதே முனிசிபாலிட்டி 74வது சட்ட திருத்தம் அப்படிங்கிறது ஜூன் 1 1993ல நடைமுறைக்கு வந்திருக்கும். சரிங்களா? அடுத்தது, சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அபவுட் இண்டஸ் வாட்டர் ட்ரீட்டி சைன்டு பை Prime Minister Jawaharlal Nehru and President பாகிஸ்தான் பிரசிடென்ட் ஆயூப் கான் இன் 1960. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். நம்ம நேரும் அங்க இருக்கக்கூடிய ஆயூப் கான் தான் கையெழுத்து போட்டிருப்பாங்க 1960ல. இந்த இண்டஸ பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, நமக்கு மொத்தம் 5 துணை நதிகள் வந்து இருக்கு. என்னென்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜீலம் அப்படிங்கிற நதி, சத்லஜ் அப்படிங்கிற நதி, அடுத்தது ராவி அப்படிங்கிற நதி, அடுத்தது பீஸ் அப்படிங்கிற நதி, அடுத்தது செனாப். ஓகேங்களா? ஈஸியா ஞாபகம் வச்சுக்கலாம். எப்படின்னா JSRCB அப்படின்னு சொல்லி ஞாபகம் வச்சுக்கலாம். சரிங்களா? இதுல வெஸ்டர்ன் ஃப்ளோயிங் ரிவர்ஸ் ஃபுல்லாவே யார் கண்ட்ரோல்ல இருக்கும்னா பாகிஸ்தான் கண்ட்ரோல்ல இருக்கும். வெஸ்டர்ன் ஃப்ளோயிங் ரிவர்ஸ்னா ஜீலம், இண்டஸ், செனாப். ஓகேங்களா? ஈஸ்டர்ன் ஃப்ளோயிங் ரிவர்ஸ் ஃபுல்லாவே இந்தியாவோட கட்டுப்பாட்டுல இருக்கும். அது என்ன நதிகள் அப்படின்னா சத்லஜ், ராவி, பீஸ். சரிங்களா? 3மே கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான். ஆல் ஆர் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். அடுத்தது, விச் அக்ரிமெண்ட் ஃபிக்ஸ்டு த லைன் ஆஃப் கண்ட்ரோல் பிட்வீன் இந்தியா அண்ட் பாகிஸ்தான் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. சிம்லா ஒப்பந்தம் தான் இத பண்ணியிருக்கும். சரிங்களா? சிம்லா ஒப்பந்தம் அப்படிங்கிறது 1972ல வந்திருக்கும். ஸோ, சிம்லா அக்ரிமெண்ட் அப்படிங்கிறது தான் கரெக்ட். சரிங்களா? அடுத்தது, த குண்டாஸ் ஆக்ட் வாஸ் பாஸ்ட் இன் விச் இயர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. 1982ல தமிழ்நாட்டுல இந்த குண்டாஸ் சட்டம் அப்படிங்கிறது பாஸ் ஆயிருக்கும். அடுத்தது, மெம்பர் ஆஃப் லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி கான்ஸ்டிடியூவன்சி டெவலப்மெண்ட் ஸ்கீம் வாஸ் லான்ச்ட் இன் 1997-98. அதாவது எம்எல்ஏவோட தொகுதி மேம்பாட்டு திட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. பஸ் ஸ்டாப்லாம் கட்டி கட்டி வச்சிருப்பாங்க, பார்த்திருப்பீங்க. கரெக்ட்டா? ஸோ, அந்த எம்எல்ஏ எல்லாருக்குமே பார்த்தீங்கன்னா, இப்ப தமிழ்நாட்டுல 234 எம்எல்ஏ இருக்காங்கன்னா, ஒவ்வொருத்தருக்குமே அவங்க தொகுதிய மேம்படுத்துறதுக்காக ரூ. 3,00,00,000 வந்து குடுக்குறாங்க. இந்த ரூ. 3,00,00,000க்கு 18% ஜிஎஸ்டி வந்து போடுறாங்க. சரிங்களா? ஸோ, 3 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட் தான் இங்க. 18% ஜிஎஸ்டி வந்து போடுறாங்க. இந்த 18% ஜிஎஸ்டிய இனிமேல் சட்டமன்ற உறுப்பினர்கள் அவங்க தொகுதிக்காக இருக்கக்கூடிய அந்த ரூ. 3,00,00,000 நீங்க ஒதுக்க தேவையில்ல. தமிழக அரசாங்கமே ஒவ்வொரு தொகுதிக்கும் அந்த 18% ஜிஎஸ்டிய கட்டிரும். உறுப்பினர்கள் அந்த ரூ. 3,00,00,000 அவங்களோட தொகுதிக்காக முழுமையா செலவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சமீபத்தில சட்டமன்றத்தில நம்ம முதலமைச்சர் அறிவிச்சிருப்பார். ஸோ, அத பேஸ் பண்ணி தான் எடுத்திருக்காங்க. 3மே கரெக்ட் தான்.
இதே எம்பி லேட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஸ்கீம் இருக்கு. மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் லோக்கல் ஏரியா டெவலப்மெண்ட் ஸ்கீம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது மத்திய அரசாங்கத்தில் இருக்கக்கூடிய மத்திய அளவில் இருக்கக்கூடிய எல்லா எம்பிக்களுக்கும் வழங்கப்படும். எவ்வளவு வழங்குறாங்க அப்படின்னா 5 கோடி ரூபாய் வழங்குவாங்க. சரியா? தொகுதியை மேம்படுத்துறதுக்காக. அடுத்தது த இந்தியன் சைபர் கிரைம் கோஆர்டினேஷன் சென்டர் கம்ஸ் அண்டர் விச் மினிஸ்ட்ரி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. உள்துறை அமைச்சகத்துக்கு கீழே வரும். 2018ல உருவாக்கி இருப்பாங்க. எங்க இருந்து செயல்படுறாங்க அப்படின்னா நியூ டெல்லியில இருந்து செயல்படுறாங்க. சரியா? I4C அப்படின்னு சொல்லுவாங்க இந்த அமைப்பை. ஏன் அப்படின்னா சைபர் கிரைம் கோஆர்டினேஷன் சென்டர் 4C இருக்கனால I4C அப்படின்னு சொல்லுவாங்க. அடுத்தது ஆர்டிகல் 93 ஆஃப் த கான்ஸ்டிடியூஷன் டீல்ஸ் வித் த போஸ்ட் ஆஃப் டெபுட்டி ஸ்பீக்கர் ஆஃப் லோக்சபா. கரெக்ட் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட். ஆர்டிகல் 93 அப்படிங்கிறதா ஸ்பீக்கர் டெபுட்டி ஸ்பீக்கர். 94 அப்படிங்கிறது அவங்களோட ஃபங்க்ஷன்ஸை பத்தி பேசுறது அதெல்லாம் இருக்கு. த போஸ்ட் ஆஃப் டெபுட்டி ஸ்பீக்கர் ஹாஸ் பீன் வேக்கண்ட் சின்ஸ் 17th லோக்சபா. அதாவது 2019 இருந்தே பாத்தீங்கன்னா இப்போ வரைக்கும் நமக்கு டெப்டி ஸ்பீக்கர் அப்படிங்கிறவர் இல்லாமையே தான் இருக்காங்க. ஸோ ரெண்டுமே கரெக்ட் தான். போத் கரெக்ட். வேர்ல்ட் இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி டே இஸ் அப்சர்வ்ட் ஆன் April 26. இந்த வருஷத்துக்கான தீம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டெலெக்சுவல் ப்ராப்பர்ட்டி அண்ட் மியூசிக் அப்படிங்கிறதா இந்த வருஷத்துக்கான தீம். சரியா? அடுத்தது மெட்ராஸ் டிஸ்ட்ரிக்ட் போலீஸ் ஆக்ட் எப்போ வந்திருக்கும்னா 1859ல வந்திருக்கும். இதை பயன்படுத்தி தான் தமிழ்நாட்டில் மெட்ராஸ் மாகாணத்தில் ஒரு நவீனமான போலீஸ் அமைப்பு அப்படிங்கிறது கொண்டு வந்திருப்பாங்க. அடுத்தது சமீபத்தில் நம்ம சட்டமன்றத்தில் முதலமைச்சர் 2 விஷயத்த சொல்லியிருப்பார். என்ன அப்படின்னா த டேர்ம் காலனி இஸ் டு பி ரிமூவ்ட் ஃப்ரம் அஃபிஷியல் ரெக்கார்ட்ஸ் அண்ட் பப்ளிக் யூசேஜ். காலனி அப்படிங்கிற இந்த வார்த்தையை இனிமேல் நம்ம பயன்படுத்த போறது இல்லை அப்படிங்கிறத சொல்லியிருப்பார். நம்ம அரசு அந்த அரசு டாக்குமெண்ட்ஸ் அதாவது என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா அரசாங்கத்தோட அதிகாரப்பூர்வமான பதிவுகள் அப்புறம் அதே மாதிரி பொது பயன்பாட்டில் இருந்தும் இந்த காலனி அப்படிங்கிற வார்த்தையை நம்ம நீக்க போறோம் அப்படிங்கிறது சொல்லியிருப்பார். எதனால அப்படின்னா இது அப்ரஷனையும் அன்டச்சபிலிட்டியும் சிம்பலைஸ் பண்ற மாதிரி இருக்கு அப்படிங்கறனால. சரிங்களா? போத் கரெக்ட் அப்படிங்கிறதா கரெக்ட் ஆன்சர். சரியா? அடுத்தது உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் ஸ்கீம் வாஸ் லான்ச்ட் இன் 2022 அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஓகேங்களா? கரெக்ட் தான். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் அப்படிங்கிறது 2022ல வந்திருக்கும். Under the scheme, MLAs are requested to list 10 important problems in their constituencies to respective district collectors. ஸோ உங்கள் தொகுதியில் முதலமைச்சர் திட்டத்துக்கு கீழே ஒவ்வொரு சட்டமன்ற உறுப்பினரும் அவங்க தொகுதியில் இருக்கக்கூடிய 10 முக்கியமான பிரச்சனைகளை தேர்ந்தெடுத்து அதை அந்த மாவட்ட ஆட்சியர்கிட்ட ஒப்படைக்கணும் அப்படிங்கிற சொல்லியிருப்பாங்க. சரியா? ஸோ இந்த திட்டத்தின் மீது விவாதங்கள் நடந்திருக்கும் சட்டப்பேரவையில. அதை பேஸ் பண்ணி கேட்டிருக்காங்க. போத் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். அடுத்தது who has been appointed as the RBI deputy governor? யாருன்னா பூனம் குப்தா. ஓகேங்களா? அடுத்தது the agreement to cede கச்சத்தீவு to Sri Lanka was signed in 1974. 1974ல. அடுத்தது how many percentage of reciprocal tariff is imposed on India by America? ஸோ நம்ம அதாவது அமெரிக்காவிலிருந்து இந்தியாவுக்கு வரக்கூடிய பொருட்களுக்கு நம்ம 52% வரி போடுறோம். இந்தியாவிலிருந்து அமெரிக்காவுக்கு போகக்கூடிய பொருட்களுக்கு அமெரிக்கா இப்போ 27% வரியை விதிச்சிருக்காங்க. சரியா? ஸோ 27% அப்படிங்கிறதா கரெக்ட். அடுத்தது தமிழ்நாடு கவர்மெண்ட்ஸ் நியூ மிஷன் ஃபார் சஸ்டைனபிள் வேஸ்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ தூய்மை இயக்கம் அப்படிங்கறத தமிழக அரசாங்கம் தொடங்க போறாங்க. ஓகேவா? எதுக்காக அப்படின்னா வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்காக. அடுத்தது பிம்ஸ்டெக் 2025 சமிட் ஹெல்ட் இன் பேங்காக் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. கரெக்ட் தான். there are 7 மெம்பர் கண்ட்ரீஸ் இன் பிம்ஸ்டெக். அதுவும் கரெக்ட் தான். போத் கரெக்ட். ஓகேவா? பிம்ஸ்டெக் அப்படிங்கிறது நமக்கு 7 மெம்பர் கண்ட்ரீஸ். இந்தியா வச்சு ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேவா? இந்தியாவுக்கு மேல இருக்கக்கூடிய நேபாள், அடுத்தது பூட்டான், இந்தியாவுக்கு ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கக்கூடிய பங்களாதேஷ், பங்களாதேஷ்க்கு ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கக்கூடிய மியான்மருக்கு ரைட் ஹேண்ட் சைட்ல இருக்கக்கூடிய தாய்லாந்து. ஓகேவா? இவங்கெல்லாம் வந்துருவாங்க. அடுத்தது இந்தியாவுக்கு ரைட்ல இருக்கக்கூடிய ஸ்ரீலங்கா. இதுதான் 7 மெம்பர் கண்ட்ரிஸ். சரியா? 1997ல உருவாக்கி இருப்பாங்க. ஹெட் குவார்டர்ஸ் எங்க இருக்குன்னா பங்களாதேஷோட கேபிட்டல் டாக்கால இருக்கு. சரியா? அடுத்தது which of the following scheme was launched to improve the quality of life of people living in border villages? ஸோ வைப்ரண்ட் வில்லேஜஸ் ப்ரோக்ராம்க்கு கீழே பார்டர் வில்லேஜஸ்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட் பண்ணியிருப்பாங்க. சரியா? அடுத்தது பிம்ஸ்டெக் வாஸ் செட் அப் இன் 1997 த்ரூ விச் ஆஃப் த ஃபாலோயிங் டிக்ளரேஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. பேங்காக் டிக்ளரேஷன் மூலியமா தான் செட்டப் பண்ணியிருப்பாங்க. சரியா? அடுத்தது ரியல் எக்கனாமிக் growth டஸ் நாட் இன்க்ளூட் இன்ஃப்ளேஷன். கரெக்ட் தான். ரியல் எக்கனாமிக் growthன்னு வரப்ப இன்ஃப்ளேஷனை இன்க்ளூட் பண்ண மாட்டாங்க. நாமினல் growthல இன்ஃப்ளேஷனை இன்க்ளூட் பண்ணுவாங்க. சரியா? போத் கரெக்ட். இதை ஞாபகம் வச்சுக்கணும் நம்ம. சரியா? இதை பத்தி பின்னாடி நம்ம தொடர்ச்சியா பார்ப்போம்.
அடுத்தது தமிழ்நாடு ரெக்கார்டட் த ஹையஸ்ட் எக்கனாமிக் growth இன் இந்தியா இந்த இயர் 2024-25. த ரியல் எக்கனாமிக் growth ஆஃப் தமிழ்நாடு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ இங்கே தான் நம்ம தெரிஞ்சுக்கணும். ரியல் எக்கனாமிக் growthனா இன்ஃப்ளேஷனை இன்க்ளூட் பண்ண மாட்டாங்க அப்படின்னு சொல்லி. ஓகேவா? இன்ஃப்ளேஷன் நாட் இன்க்ளூடட். ஸோ இந்தியாவிலேயே அதிகமான பொருளாதார வளர்ச்சி அப்படிங்கிறது தமிழ்நாடு தான் பதிவு செஞ்சிருந்தாங்க. எவ்வளோனா ரியல் growth அப்படிங்கிறது 9.69%. நாமினல் growth எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14.02%. ஓகேங்களா? 14.20% வந்து நாமினல் growth. ஓகேவா? அடுத்தது விச் ஆஃப் த ஃபாலோயிங் கமிட்டி ரெக்கமெண்டட் ஃபார் த எஸ்டாப்ளிஷ்மெண்ட் ஆஃப் ஆர்ஆர்பி அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. நரசிம்மம் கமிட்டி தான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. சரியா? இந்த ஆர்ஆர்பி பத்தி பாத்தீங்கன்னா ரீஜனல் ரூரல் பேங்க் ஆக்ட் வாஸ் பாஸ்ட் இன் 1976. கரெக்ட். கரண்ட்லி தேர் ஆர் 43 ஆர்ஆர்பிஸ் இன் இந்தியா. அதுவும் கரெக்ட் தான். ஆர்ஆர்பி அப்படிங்கிற அமைப்பு 1975 வந்திருக்கும். ஒரு ஆர்டினன்ஸ் போட்டு கொண்டு வந்திருப்பாங்க அவசர சட்டம் மூலியமா. அதுக்கப்புறமா ஆர்ஆர்பி சட்டம் அப்படிங்கிறது 1976 வந்திருக்கும். இப்ப 43 ஆர்ஆர்பி இருக்கு. இந்த 43 ஆர்ஆர்பியை இப்ப 28 ஆர்ஆர்பியா ஒருங்கிணைக்க போறாங்க. ஸோ இதை ரெக்கமெண்ட் பண்ணது யார் அப்படின்னா வியாஸ் கமிட்டி. ஓகேவா? வியாஸ் கமிட்டி தான் வந்து ஆர்ஆர்பிய நிறைய ஆர்ஆர்பியா இருக்கு. அதை ஒருங்கிணைக்கணும் அப்படின்னு சொன்னது வியாஸ் கமிட்டி. சரிங்களா? ஆர்ஆர்பியை கொண்டு வரணும்னு சொன்னது நரசிம்மம் கமிட்டி. அடுத்தது தமிழ்நாட்டுல பாண்டியன் கிராம வங்கி, பல்லவன் கிராம வங்கின்றது இருக்கும். அத இப்ப தமிழ்நாடு கிராம வங்கின்னு சொல்லி மாத்திட்டாங்க 2019ல. சேலம்ல அந்த அமைப்பு இருக்கு. சரியா? அடுத்தது தமிழ்நாடோட நாமினல் எக்கனாமிக் growth ரேட் அப்படிங்கிறது 14.02%. சரியா? அடுத்தது as per the State Planning Commission of Tamil Nadu, the highest average income earned by migrant workers in the construction sector அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. அதாவது வடமாநில தொழிலாளர்கள் தமிழ்நாட்டுல இந்த கட்டுமான பணிகள்ல இருக்காங்க. தமிழ்நாடு பிளானிங் கமிஷன் என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா, இந்த மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் எல்லாத்தையும் கூப்பிட்டு சர்வே பண்ணியிருப்பாங்க. சர்வே பண்ணதுல எவ்வளோ சம்பாதிக்கிறாங்க, அவங்களோட ஆவரேஜ் வயசு என்னவா இருக்கு, எந்த வகுப்பை சார்ந்தவங்களா இருக்காங்க, மாசம் மாசம் வீட்டுக்கு எவ்வளோ காசு அனுப்புறாங்க, இது எல்லாத்தையும் படிச்சு ஸ்டடி பண்ணியிருப்பாங்க. அதுல ஆவரேஜா கட்டுமான தொழிலாளர்களா இருக்கக்கூடிய இந்த மைக்ரண்ட் ஒர்க்கர்ஸ் பார்த்தீங்கன்னா, ஒரு மாசத்துக்கு ஆவரேஜா ரூ. 18,696 சம்பாதிக்கிறாங்க. சரியா? ஸோ ஆப்ஷன் ஏ. அடுத்தது தமிழ்நாடு எய்ம்ஸ் டு அச்சீவ் 1 trillion எக்கானமி பை 2030. கரெக்ட் தான். $1 trillion எக்கானமி பை 2030 கரெக்ட் தான். However, as per the current economic growth rate, Tamil Nadu will become a 1 trillion economy by 2032-33. இப்ப இருக்கக்கூடிய 9.69% வச்சு பார்க்கறப்ப நம்ம 2032ல தான் அந்த $1 trillion எக்கானமியை அச்சீவ் பண்ண முடியும். ஸோ போத் கரெக்ட் அப்படிங்கிறதா கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? அடுத்தது கலைஞர் கைவினை திட்டத்தை பத்தி கொடுத்திருக்காங்க. ஸோ கலைஞர் கைவினை திட்டம் அப்படிங்கிறத நம்ம ஏப்ரல் மாசம் கொண்டு வந்திருக்கோம். சரிங்களா? ஸோ ஏஜ் கிரைட்டீரியா அப்படிங்கிறது ஏஜ் அபவ் 35 இயர்ஸ் இஸ் எலிஜிபிள். இது மத்திய அரசாங்கத்தோட விஸ்வகர்மா திட்டத்துக்கு கீழே பார்த்தீங்கன்னா 18 வயசுக்கு மேல இருந்தாலே எலிஜிபிள். மினிமம் 5 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் ஒன் ஆஃப் த 25 லிஸ்டட் ட்ரேட்ஸ். அதாவது 25 கைவினை தொழில்கள் வந்து நம்ம சப்போர்ட் பண்ண போறோம். அந்த 25 தொழில்களுக்கு வந்து நம்ம சப்சிடி கொடுக்க போறோம். ஆனா மத்திய அரசாங்கம் 18 தொழில்களுக்கு. மத்திய அரசாங்கம் பார்த்தீங்கன்னா விஸ்வகர்மா அப்படிங்கிற திட்டம் அது. சரியா? அடுத்தது மேக்ஸிமம் எலிஜிபிள் சப்சிடி வந்து ரூ. 50,000 நம்ம கொடுக்க போறோம். அதாவது 25% நம்ம எலிஜிபிள் சப்சிடி. ஆ மத்திய அரசாங்கம் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, இதே ரேட்ல தான் வந்து அந்த சப்சிடி குடுக்குறாங்க. ஆனா, அவங்க 2 தவணையா குடுக்க போறாங்க. நம்ம ஒரே தவணையிலேயே குடுத்துருவோம். சரியா? ஆல் ஆர் கரெக்ட் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். ஸோ அடுத்ததா பார்த்தீங்கன்னா, விச் ப்ராஜெக்ட் வில் பி இம்ப்ளிமெண்டட் அதாவது இன்னோவேஷன் அண்ட் ஆன்டர்பிரினர்ஷிப் ட்ரெய்னிங் குடுக்க போறாங்க. நான் முதல்வனுக்கு கீழ. சரியா? அடுத்தது அண்டர் விச் செக்ஷன் ஆஃப் த ஆர்பிஐ ஆக்ட் மானிட்டரி பாலிசி கமிட்டி எப்ப வந்திருக்கும் அப்படின்னா, செக்ஷன் 45 இசட் பி அப்படிங்கிற செக்ஷனுக்கு கீழ தான் கொண்டு வந்திருப்பாங்க. உர்ஜித் பட்டேல் கமிட்டி தான் வந்து இந்த இத ரெக்கமெண்ட் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? மானிட்டரி பாலிசி கமிட்டி அப்படிங்கிறத கொண்டு வரணும்னு சொல்லி 2 மாசத்துக்கு ஒரு தடவ இந்த மானிட்டரி பாலிசி கமிட்டி மீட்டிங் வந்து நடக்கும். சரியா? அடுத்தது இந்த லான்ச் பிளேஸ் ஆஃப் கலைஞர் கைவினை திட்டம் எங்கன்னா குன்றத்தூர்ல வச்சு லான்ச் பண்ணியிருப்பாங்க. அடுத்தது a maternal death is considered a maternal death if a woman dies from any cause within 42 days of pregnancy, childbirth or abortion. அதாவது பிரெக்னன்ட் ஆயோ இல்ல குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமாவோ இல்ல அபார்ஷன் பண்ணி 42 நாளுக்குள்ள இறந்துட்டாங்கன்னா அது மேட்டர்னல் டெத் அப்படின்னு சொல்றாங்க. மேட்டர்னல் டெத்ல இந்தியா நைஜீரியாவுக்கு அடுத்து 2வது இடத்துல இருக்கும். சரிங்களா? 2மே கரெக்ட் தான். போத் கரெக்ட் அப்படிங்கிறது இந்த கொஸ்டினுக்கான கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? அடுத்ததா பாத்தீங்க அப்படின்னா பஞ்சாயத்து அட்வான்ஸ்மெண்ட் இண்டெக்ஸ் வாஸ் ரிலீஸ்டு பை
ரூரல் டெவலப்மெண்ட் மினிஸ்ட்ரி. பஞ்சாயத்து அட்வான்ஸ்மென்ட் இண்டெக்ஸ் அப்படிங்கிறத ரூரல் டெவலப்மெண்ட் மினிஸ்ட்ரி லான்ச் பண்ணியிருப்பாங்க. ஸோ இந்த பஞ்சாயத்து அட்வான்ஸ்மென்ட் இண்டெக்ஸ் அப்படிங்கிறது நமக்கு எத ஸ்டடி பண்ணுவாங்க அப்படின்னா, நமக்கு சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அப்படிங்கிறது இருக்கு. 17 கோல்ஸ் வந்து இருக்கு. இத பஞ்சாயத்துல இம்ப்ளிமெண்ட் பண்றதுக்காக இந்தியா என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த எஸ்டிஜிய எல்எஸ்டிஜி அப்படின்னு சொல்லி மாத்திருக்காங்க. அதாவது லோக்கலைசேஷன் ஆஃப் செல்ஃப் டெவலப்மெண்ட் கோல்ஸ் அப்படின்னு சொல்லி. அதுக்கு கீழ 9 தீம்ஸ் வந்து இருக்கு. 9 கேட்டகரியா இந்த 17ல 9ஆ பிரிச்சிருப்பாங்க. அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்றாங்க அப்படிங்கிறத ஸ்டடி பண்றது தான் இந்த பஞ்சாயத்து அட்வான்ஸ்மென்ட் இண்டெக்ஸ். சரியா? ஸோ 2மே கரெக்ட் தான். போத் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். சரியா? அடுத்தது which state government has received an award for registering high number of students in ஆதார்? ஆதார்ல நிறைய மாணவர்களை வந்து சேர்த்ததுக்காக தமிழ்நாடு அரசாங்கத்துக்கு இந்த விருதை கொடுத்திருப்பாங்க. சரியா? அடுத்தது which state has highest number of பஞ்சாயத் ranked as front runner in பஞ்சாயத் advancement index? ஸோ பஞ்சாயத் அட்வான்ஸ்மெண்ட் இண்டெக்ஸ்ல பெட்டர் பெர்ஃபார்மர் யார் அப்படின்னா குஜராத் தான். சரிங்களா? குஜராத்துக்கு அப்புறம் தெலுங்கானா. அடுத்தது பிக் த கரெக்ட் ஒன் ரிகார்டிங் crocodile breeding centers in தமிழ்நாடு. ஓகேங்களா? தமிழ்நாட்டுல இந்த முதலை இனப்பெருக்க மையங்கள் எங்கெல்லாம் இருக்கு அப்படின்னா சாத்தனூர்ல இருக்கு, ஒகேனக்கல்ல இருக்கு, அடுத்தது அமராவதியில இருக்கு. 3மே கரெக்ட். ஓகேவா? அனைத்தும் சரி. அடுத்தது இந்தியாவோட ஃபர்ஸ்ட் ஃபுல்லி டிஜிட்டல் லிட்ரேட் ஸ்டேட் எது அப்படின்னு கேட்டா கேரளா. ஓகேங்களா? அங்க இருக்கக்கூடிய வயசானவங்களுக்கு கூட டிஜிட்டல் லிட்ரஸி அப்படிங்கிறத கொடுத்திருக்காங்க. அடுத்தது தமிழகத்தின் முதலைகள் பாதுகாப்பு மையம் crocodile கன்சர்வேஷன் சென்டர் எங்க வரப்போகுது அப்படின்னா நமக்கு ஆனைக்கரை அப்படிங்கிற பகுதியில வரப்போகுது. சரியா? அடுத்தது அமால்கமேஷன் ஆஃப் ஆர்ஆர்பி. நம்ம பார்த்தோம் இல்லையா? ஆர்ஆர்பி எல்லாம் ஒருங்கிணைக்கணும்னு சொன்ன கமிட்டி யாருன்னா வியாஸ் கமிட்டி. ஆர்ஆர்பியை கொண்டு வரணும்னு சொன்ன கமிட்டி தான் நரசிம்மம் கமிட்டி. சரியா? அடுத்தது ஸ்டேட் ஆஃப் சோஷியல் ப்ரொடெக்ஷன் ரிப்போர்ட்டை ரிலீஸ் பண்ணது யாரு அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. யாருன்னா வேர்ல்டு பேங்க் தான் இதை ரிலீஸ் பண்ணிருப்பாங்க. சரியா? அடுத்தது தமிழ்நாடு ஸ்பேஸ் இண்டஸ்ட்ரியல் பாலிசியை நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். அதுல பாத்தீங்கன்னா நம்ம 10 கோடி ரூபாய் வரைக்கும் இன்வெஸ்ட்மெண்ட்டை அட்ராக்ட் பண்றது ஒரு இலக்காக வச்சிருக்கோம். 10,000 பேருக்கு வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுக்கறத ஒரு இலக்காக வச்சிருக்கோம். சரிங்களா? ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். அடுத்தது அரசாங்கம் வந்து என்ன பண்ண போறாங்க அப்படின்னா இந்த ஸ்பேஸ் இண்டஸ்ட்ரி ரிலேட் பண்ணி வரக்கூடிய கம்பெனிஸ் ஸ்டார்ட் அப்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா? அந்த எம்எஸ்எம்இ நிறுவனங்கள் அவங்களுக்கு எல்லாமே பேரோல் சப்சிடி அப்படிங்கறது கொடுக்க போறாங்க. பேரோல் அப்படின்னா சம்பளம் அப்படிங்கறத ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வருஷம் 30% கொடுக்க போறாங்க. 2வது வருஷம் 20%, 3வது வருஷம் 10%. பேரோல் சப்சிடி அப்படின்னா இப்போ ஒரு வருஷத்துக்கு நீங்க ஒரு அமௌண்ட் வந்து சம்பளத்துக்காக செலவு பண்ணியிருப்பீங்க. அதுல 30% அரசாங்கம் வந்து சப்சிடியா கொடுப்பாங்க. அந்த மாதிரி. சரியா? சோ போத் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். அடுத்தது அடுத்தது சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அபவுட் கலைஞர் கைவினை திட்டம். இட் இஸ் an alternative for PM விஸ்வகர்மா ஸ்கீம் implemented by சென்டர். ஸோ மத்திய அரசாங்கம் கொண்டு வரக்கூடிய விஸ்வகர்மா திட்டம் 2023ல வந்திருக்கும். அதுக்கு மாற்றாக நம்ம கலைஞர் கைவினை திட்டம் அப்படிங்கறத கொண்டு வந்திருக்கோம். குன்றத்தூர்ல தொடங்கி வச்சிருப்போம். 25 கைவினை தொழில்கள்ல உள்ள இன்க்ளூட் பண்ணிருக்கோம். சரியா? எல்லாமே கரெக்ட் தான். அடுத்தது மைக்ரோ கிளஸ்டர்ஸ் கொடுத்திருக்காங்க. எங்க வந்திருக்கு அப்படிங்கறத சொல்லியிருக்காங்க. மைக்ரோ கிளஸ்டர் அப்படிங்கிறது நம்ம 2022ல இருந்து டெவலப் பண்ணிட்டு இருக்கோம். மைக்ரோ கிளஸ்டர் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அப்படிங்கிறது 2022 பட்ஜெட்ல சொல்லியிருப்பாங்க. ஸோ அதற்கு கீழே பாத்தீங்கன்னா காயர் கிளஸ்டர் அப்படிங்கிறது பேராவூரணியில, ஜுவல்லரி கிளஸ்டர் ராமநாதபுரத்துல, எம்ப்ராய்டரிங் கிளஸ்டர் வந்து தென்காசியில வரப்போகுது. எல்லாமே கரெக்ட் தான். அடுத்தது இந்தியா ஹாஸ் அ ட்ரேட் சர்ப்ளஸ் வித் அமெரிக்கா அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. அமெரிக்காவோட நம்ம ட்ரேட் சர்ப்ளஸ், அதாவது இந்தியாவில இருந்து அமெரிக்காவுக்கு போகக்கூடிய பொருட்கள் தான் அதிகம். அமெரிக்காவில இருந்து இந்தியாவுக்கு வரக்கூடிய பொருட்கள் கம்மி தான். அதுதான் இங்க ட்ரேட் சர்ப்ளஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. இந்தியா அண்ட் அமெரிக்கா எய்ம்ஸ் டு இன்க்ரீஸ் தேர் பைலேட்டரல் ட்ரேட் டு $500 billion by 2030 அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஓகேவா? சோ இரு நாட்டு வர்த்தக உறவு அப்படிங்கறத 2030க்குள்ள $500 billion இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படிங்கிறது டார்கெட். 2மே கரெக்ட் தான். அடுத்தது as per RBI norms the minimum age to open a bank account அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சோ ரீசெண்டா இதை ரிவைஸ் பண்ணிருப்பாங்க. 10 வயசு இருக்கக்கூடிய ஒரு சிறுவனோ சிறுமியோ கூட ஒரு பேங்க் அக்கௌண்ட்டை ஓபன் பண்ண முடியும். அடுத்தது the monthly grant by தமிழ்நாடு கவர்மெண்ட் to children affected by HIV and AIDS அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. சோ HIV AIDS-னால பாதிக்கப்பட்டவங்களுக்கு மாசம் 1000 ரூபாய் நம்ம கொடுக்கிறோம். சரியா? அடுத்தது டிட்கோவோட டிஃபென்ஸ் அண்ட் ஏரோஸ்பேஸ் பார்க் எங்க வரப்போகுதுன்னா கோயம்புத்தூர்ல வரப்போகுது. அடுத்தது how much tax will be levied on luxury items purchased for more than 10 lakh? 10 லட்சம் ரூபாய்க்கு மேல வாங்கக்கூடிய அந்த ஆடம்பர பொருட்களுக்கு 1% TCS அப்படிங்கறது போடுவாங்க. TCS அப்படின்னா டாக்ஸ் கலெக்டட் அட் சோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? சோ 1% வந்து நமக்கு TCS போடுவாங்க. அதை நம்ம பேன் கார்டோட லிங்க் பண்ணிடுவாங்க. சரியா? அதனால நம்ம
ஏமாத்த முடியாது. அதுதான் அதனோட அப்ஜெக்டிவ். இதே டிடிஎஸ் அப்படின்னா டாக்ஸ் டிடக்டட் அட் சோர்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா? டாக்ஸ் டிடக்டட் அட் சோர்ஸ். அடுத்தது தமிழ்நாடு கவர்ன்மெண்ட் இஸ் செட் டூ லான்ச் உறுதுணை லோன் ஸ்கீம் டூ சப்போர்ட். உறுதுணை அப்படிங்கிற கடன் திட்டம் யாருக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய ஆதி திராவிடர்களுக்கும், ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ்க்காகவும் இந்த உறுதுணை அப்படிங்கிற இந்த லோன் ஸ்கீம வந்து கொண்டு வரப்போறாங்க. சரிங்களா? ஸோ சமீபத்தில நடந்த சட்டமன்ற சட்டமன்றத்தில தான் சட்டப்பேரவை கூட்டத்தொடர்ல தான் இத அறிவிச்சிருப்பாங்க. ஆதி திராவிடர்களுக்கும், ஷெட்யூல்டு ட்ரைப்ஸ்க்கும் கொண்டு வரப்போறோம். சரியா? அடுத்தது WHO's இன்டர்நேஷனல் ஹெல்த் ரெகுலேஷன் வாஸ் ஃபர்ஸ்ட் அடாப்டட் இன் விச் இயர்? ஸோ எப்ப வந்திருக்கும் அப்படின்னா 1969ல வந்திருக்கும். அதன் பிறகு பார்த்தீங்கன்னா 2005ல இத ரிவைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ இன்டர்நேஷனல் ஹெல்த் ரெகுலேஷன் அப்படிங்கிறது உலக நாடுகள் எல்லாமே அக்செப்ட் பண்ணிக்கிட்ட ஒரு டாக்குமெண்ட். சரிங்களா? ஒரு ரெகுலேஷன்ஸ். அதே மாரி இப்ப பேண்டமிக் அக்ரீமெண்ட் அப்படிங்கிறத சைன் பண்ண போறாங்க. சரிங்களா? ஸோ அந்த ஒரு பின்னணியில நம்ம இத பார்க்கிறோம். பேண்டமிக் அக்ரீமெண்ட்ட எல்லா நாடும் சைன் பண்ண போறாங்க. இப்ப இதுக்கு முன்னாடி எல்லா நாடும் சைன் பண்ண அக்ரீமெண்ட் எதுனா இன்டர்நேஷனல் ஹெல்த் ரெகுலேஷன் 1969ல வந்திருக்கும். அடுத்து தமிழ்நாடு வில் செலிப்ரேட் போலீஸ் டே ஆன் செப்டம்பர் 6. ஓகேவா? அடுத்தது கவர்ன்மெண்ட் ஆஃப் இந்தியா லான்ச் அனீமியா முக்து பாரத் திட்டம் எப்போ வந்திருக்கும் அப்படின்னா 2018ல நமக்கு வந்திருக்கும். சரியா? அடுத்தது கங்கை நதி புறத்து கோதுமை பண்டம் காவிரி வெற்றிலைக்கு மாறு கொள்வோம்னு சொன்னது யாருன்னா பாரதியார் வந்து சொல்லியிருப்பார். சரிங்களா? அடுத்தது பெர்சனாலிட்டி யாரு அப்படின்னு கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஷி சர்வ்ட் அஸ் த சேர்பர்சன் ஆஃப் மெட்ராஸ் சோஷியல் வெல்ஃபேர் போர்ட் ஆஃப்டர் இண்டிபெண்டன்ஸ் அட் மகாத்மா காந்திஸ் பிஹெஸ்ட். மகாத்மா காந்தி கேட்டுக்கொண்டதுனால ஷி டிரான்ஸ்லேட்டட் துளசி ராமாயணா இன்டு தமிழ் அப்படின்னு கொடுத்திருக்காங்க. ஸோ இது 2 யாருக்கு ரிலேட் ஆகி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அஸ்லாம்பிகை அம்மையாருக்கு ரிலேட் ஆகி வரும். மெட்ராஸ் சோஷியல் வெல்ஃபேர் போர்ட் அப்படிங்கிறது 1954ல நமக்கு வந்துரும். சரிங்களா? அடுத்தது ஆழி தேர் இஸ் கன்சிடர்ட் டு பி த லார்ஜஸ்ட் டெம்பிள் சேரியட் இன் ஏசியா. இந்த ஆழி தேர் ஃபெஸ்டிவல் எப்ப நடக்கும் அப்படின்னா, பங்குனி மாசத்துல நடக்கும். சரிங்களா? 2மே கரெக்ட் தான். ஓகேவா? ஸோ 2ம் சரி அப்படிங்கிறது தான் சரியான விடை. அடுத்தது ஊருணி அப்படிங்கிற இந்த டெர்ம்க்கு என்ன மீனிங் அப்படின்னா, பாண்ட். ஓகேங்களா? குளம் அப்படிங்கிறது தான் மீனிங். சரியா? அடுத்தது தமிழ்நாடு கவர்ன்மெண்ட் வில் செலிப்ரேட் ஹூஸ் பர்த் ஆனிவர்சரி ஃப்ரம் ஏப்ரல் 24 டு மே 5 அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ யாரோட பர்த் ஆனிவர்சரி நம்ம செலிப்ரேட் பண்ண போறோம் அப்படின்னா, பாரதிதாசன் அவர்களோட பர்த் ஆனிவர்சரியை தான் நம்ம செலிப்ரேட் பண்ண போறோம். சரிங்களா? ஸோ பாரதிதாசனோட பிறந்த நாள தான் நம்ம என்னன்னு கொண்டாடுறோம்னா, கவிஞர்கள் தினமாக கொண்டாடுறோம். ஏப்ரல் 29 இருக்கு இல்லையா? ஏப்ரல் 29 நம்ம கவிஞர்கள் தினமாக கொண்டாடுறோம். சரியா? அடுத்தது சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் அபௌட் வீராணம் லேக் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சரியா? ஸோ வீராணம் ஏரிய பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, அ ராஜாதித்ய சோழர் அவர்களால கட்டப்பட்டது தான். சரிங்களா? பராந்தக சோழன் அவரோட அப்பா பராந்தக சோழன் அவரோட ஒரு கௌரவ பட்டமாக இருந்தது தான் வீரநாராயணா அப்படிங்கிறது. ஸோ அந்த பேர தான் இந்த வீராணம் ஏரிக்கு வச்சிருப்பாங்க. சரிங்களா? இட் வாஸ் பில்ட் டூ கேதர் சர்ப்ளஸ் வாட்டர் ஆஃப் த காவேரி ரிவர் டைரக்ட்லி அப்படின்னு குடுத்திருக்காங்க. சரிங்களா? ஆக்சுவலி இது கொள்ளிடம் நதி அப்படின்னு வரும். சரிங்களா? கொள்ளிடம் நதியிலிருந்து வரக்கூடிய சர்ப்ளஸ் வாட்டர வந்து நமக்கு இந்த வீரநாராயணா ஏரிக்கு வந்து திருப்பி விடுவாங்க. அந்த வீரநாராயணா ஏரி அப்படிங்கிறது தான் இப்போ வீராணம் ஏரி அப்படின்னு மாறியிருக்கு. எங்க இருக்குன்னா கடலூர்ல வந்து இருக்கு. சரிங்களா? ஸோ 3வது ஸ்டேட்மெண்ட் மட்டும் தப்பு. 1, 2, 4 அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். சரியா? அடுத்தது தி 100th டெத் ஆனிவர்சரி ஆஃப் விச் ஜஸ்டிஸ் பார்ட்டி லீடர் இஸ் அப்சர்வ்ட் ரீசென்ட்லி அப்படின்னு கேட்டிருக்காங்க. பிட்டி தியாகராயர் அவர்களுடைய டெத் ஆனிவர்சரி தான். சரிங்களா? ஸோ பிட்டி தியாகராயர் வெள்ளுடை வேந்தர் அப்படின்னு சொல்லுவோம். அடுத்தது மித்ரா விபூஷணா அப்படிங்கிற விருத நம்ம பிரைம் மினிஸ்டருக்கு குடுத்த நாடு யார் அப்படின்னா, ஸ்ரீலங்கா தான் குடுத்திருப்பாங்க. அடுத்தது கிப்லி கார்ட்டூன்ஸ் இந்த மாசம் ஃபுல்லா ஃபேமஸா இருந்தது. எந்த நாட்டோட சேர்ந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜப்பான சேர்ந்தது தான். கிப்லி ஸ்டுடியோ அப்படிங்கிறது 1985ல வந்திருக்கும். ஸோ அத பேஸ் பண்ணி வந்தது தான் இந்த கிப்லி கார்ட்டூன்ஸ் அப்படிங்கிறது. சரியா? அடுத்தது சென்னையில இருக்கக்கூடிய லைப்ரரிக்கு அறிஞர் அண்ணா பேர். மதுரையில இருக்கக்கூடிய லைப்ரரிக்கு கலைஞர் கருணாநிதியுடைய பெயர். கோயம்புத்தூர் லைப்ரரிக்கு பெரியார் பேர். திருச்சியில வரக்கூடிய லைப்ரரிக்கு காமராஜர் பேர் வந்து வச்சிருக்காங்க. எல்லாமே கரெக்ட் தான். ஆல் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். சரியா? அடுத்தது 2025 பிம்ஸ்டெக் அத்லெட்டிக் கேம்ஸ் எங்க நடக்க போகுது அப்படின்னா, இந்தியாவுல நடக்க போகுது. சரிங்களா? ஸோ இந்தியா அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்தது டைம் டேக்கன் ஃபார் வெர்டிகல் லிஃப்ட் ஆஃப் நியூ பாம்பன் பிரிட்ஜ். ஓகேங்களா? அதாவது இந்த பாம்பன் பிரிட்ஜ் இப்ப புது பாம்பன் பிரிட்ஜ் இப்படிதான் இருக்கு. ஓகேங்களா? இத வெர்டிகலா இப்படிதான் லிஃப்ட் பண்ண முடியும். இத வெர்டிகலா மேல தூக்குறதுக்கு 5 1/2 நிமிஷம் ஆகும். ஓகேங்களா? சோ ஃப்ரெட் டாரிங்டன் சாண்ட் மாஸ்டர் விருத வந்து எந்த கண்ட்ரி குடுக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரிட்டன் தான் வந்து குடுக்குறாங்க. சரியா?
அடுத்தது இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் வெர்டிகல் லிஃப்ட் ரயில்வே சீ பிரிட்ஜ் இன் ராமேஸ்வரம் கேன் வெர்டிகலி லிஃப்ட் அப் டு. இது மேல போறது வந்து எவ்வளோ மீட்டருக்கு போகும்னா 17 மீட்டருக்கு வந்து போகும். சரிங்களா? அடுத்தது இந்தியாஸ் ரேங்க் இன் விண்ட் அண்ட் சோலார் பவர் ப்ரொடக்ஷன். உலகத்துல 3வது இடத்துல நம்ம இருக்கோம். அடுத்தது விச் கண்ட்ரி ரீசென்ட்லி அன்வீல்ட் சாரி விச் கண்ட்ரி ரீசென்ட்லி அன்வீல்ட் வேர்ல்ட்ஸ் ஃபர்ஸ்ட் 3D பிரிண்டட் ரயில்வே ஸ்டேஷன் ட்ரெயின் ஸ்டேஷன் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ எந்த கண்ட்ரி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு ஜப்பான்ல தான் வந்திருக்கும். ஓகேங்களா? ஸோ ஜப்பான் அப்படிங்கிறது தான் நமக்கு கரெக்ட் ஆன்சர். ஓகே. அடுத்தது எஸ் ராமகிருஷ்ணன் வில் ரிசீவ் பாரதிய பாஷா அவார்ட் 2025 அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஹி ரிசீவ்ட் சாகித்ய அகாடமி அவார்ட் இன் 2018 ஃபார் ஹிஸ் நாவல் சஞ்சரம் அப்படின்னு சொல்லி கொடுத்திருக்காங்க. ஸோ ரெண்டுமே கரெக்ட் தான். போத் கரெக்ட் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். சரியா? அடுத்தது மா அரங்கநாதன் லிட்ரரி பிரைஸ் யாருக்கு வழங்கியிருக்காங்க அப்படின்னா தமிழவன் மற்றும் திருநாவுக்கரசு அவர்களுக்கு வழங்கியிருக்காங்க. சரியா? அடுத்தது ஃபர்ஸ்ட் ஆப்பிரிக்கன் கண்ட்ரி டு ஜாயின் இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ். ஸோ இன்டர்நேஷனல் சோலார் அலையன்ஸ் 2015 வந்திருக்கும். இந்தியாவும் பிரான்ஸும் சேர்ந்து இதை பண்ணியிருப்பாங்க இல்லையா? ஸோ யார் ஃபர்ஸ்ட் ஆப்பிரிக்கன் கண்ட்ரி அப்படின்னா மொரீஷியஸ் வந்து ஜாயின் பண்ணியிருக்காங்க. அடுத்தது வனஜீவி ராமையா எ ஃபேமஸ் என்விரான்மெண்டலிஸ்ட் பிலாங் டு விச் ஸ்டேட். வனஜீவி ராமையா அவர்கள் பார்த்தீங்கன்னா அதிகமா அந்த மரம் நடக்கூடிய ஒரு நபர், தெலுங்கானாவை சேர்ந்தவர், சமீபத்தில் இறந்து போயிட்டார். சரிங்களா? அடுத்தது 9th எடிஷன் ஆஃப் குளோபல் டெக்னாலஜி சமிட் எங்க நடந்திருக்கும் அப்படின்னா நியூ டெல்லியில நடந்திருக்கும். நெக்ஸ்ட் தகாவூர் ராணா ரீசென்ட்லி எக்ஸ்ட்ராடிட்டட் ஃப்ரம் அமெரிக்கா இஸ் ரிலேட்டட் டு. தகாவூர் ராணா அப்படிங்கிற இந்த தீவிரவாதியை மும்பை தாக்குதலோட நம்ம தொடர்பு படுத்தும். சரிங்களா? அமெரிக்காவில இருந்து இப்ப சமீபத்தில் இந்தியாவுக்கு கூட்டிட்டு வந்திருக்காங்க விசாரணைக்காக. அடுத்தது விச் ஸ்டேட் வில் ஹாஸ்ட் கேலோ இந்தியா யூத் கேம்ஸ் 2025 அப்படின்னு கேட்டிருக்காங்க. இந்த ஸ்டேட்னா பீகார். சரியா? அடுத்தது டிரான்ஸ்ஜெண்டர் அவார்ட் ஃபார் 2025 யாருக்கு கொடுத்திருக்காங்க அப்படின்னா பொன்னி மற்றும் ரேவதி அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கு. நெக்ஸ்ட் சூஸ் த கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் கேட்டிருக்காங்க. யுனைடெட் நேஷன் அப்சர்வ்ஸ் 2025 எஸ் இன்டர்நேஷனல் இயர் ஆஃப் குவாண்டம் டெக்னாலஜி. கரெக்ட் தான். ஏப்ரல் 14 வேர்ல்டு குவாண்டம் டே. கரெக்ட் தான். இந்தியா வந்து நேஷனல் குவாண்டம் மிஷனை எப்போ லான்ச் பண்ணிருவாங்கன்னா 2023 லான்ச் பண்ணிருவாங்க. மூணுமே கரெக்ட் தான். சரிங்களா? அடுத்தது இந்தியன் ரயில்வேஸ் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் எக்ஸ்பெரிமெண்டட் ஏடிஎம் ஆன் மூவிங் ட்ரெயின். அதாவது ஒரு ட்ரெயின்ல ஒரு எக்ஸ்பிரஸ் ட்ரெயின்ல வந்து பாத்தீங்கன்னா ஏடிஎம் மிஷினை வச்சு எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி பார்த்திருப்பாங்க. அது எந்த எக்ஸ்பிரஸ் அப்படின்னா பஞ்சவதி அப்படிங்கிற எக்ஸ்பிரஸ். சரிங்களா? மும்பைல இருக்கக்கூடிய பஞ்சவதி எக்ஸ்பிரஸ். அடுத்தது தேர்ட் நார்டிக் இந்தியா சமிட் ஹெல்ட் இன் ஆஸ்லோ. ஆஸ்லோ அப்படிங்கிறது நார்வேயோட கேபிட்டல். சரிங்களா? 3வது இந்தியா நார்டிக் சமிட் வந்து ஆஸ்லோல நடந்திருக்கும். டென்மார்க், பின்லாந்து, ஐஸ்லாந்து, நார்வே, ஸ்வீடன் இவங்கள தான் நம்ம நார்டிக் நாடுகள் அப்படின்னு சொல்லி சொல்றோம். ஓகேவா? ரெண்டுமே கரெக்ட் தான். போத் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். அடுத்தது குளோபல் பினான்சியல் ஸ்டெபிலிட்டி ரிப்போர்ட் ரிலீஸ் பண்றது IMF. சரிங்களா? வேர்ல்ட் ஹெரிடேஜ் டே அப்படின்னு பாத்தீங்கன்னா ஏப்ரல் 18. அடுத்தது சீஃப் மினிஸ்டர் அந்த ஸ்பை அப்படிங்கிற புக்கை எழுதினது AS தூலத் அவர்கள். சரியா? அடுத்தது பாத்தீங்கன்னா விச் ஏன்ஷியன்ட் இந்தியன் டெக்ஸ்ட் ஹாஸ் பீன் இன்க்ளூடட் இன் யுனெஸ்கோஸ் மெமரி ஆஃப் வேர்ல்ட் ரெஜிஸ்டர் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ஸோ நாட்டிய சாஸ்திரம் மற்றும் ஸ்ரீமத் பகவத்கீதா இது ரெண்டையுமே வந்து இன்க்ளூட் பண்ணியிருக்காங்க. சரியா? அடுத்தது இந்தியாஸ் ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் மல்டி மோடல் லாஜிஸ்டிக்ஸ் பார்க் எங்க வரப்போகுது அப்படின்னா அஸ்ஸாம்ல வரப்போகுது. இந்தியாவோட ஃபர்ஸ்ட் மல்டி மோடல் லாஜிஸ்டிக்ஸ் பார்க் அப்படிங்கிறது தமிழ்நாட்டுல மப்பேடு அப்படிங்கிற பகுதி திருவள்ளூர்ல வந்திருக்கும். சரிங்களா? இந்தியாவோட ஃபர்ஸ்ட் இன்டர்நேஷனல் மல்டி மோடல் லாஜிஸ்டிக்ஸ் பார்க்னா தான் அஸ்ஸாம். சரியா? அடுத்தது போப் பிரான்சிஸ் பத்தி கொடுத்திருக்காங்க. பானஸ் ஜார்ஜ் மரியோ பெர்காக்லியோ இன் பியூனஸ் ஏரிஸ் அர்ஜென்டினா. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் கரெக்ட் தான். became the first non-European pope in nearly 1300 years. கரெக்ட் தான். became the 266th pope on March 13, 2013. ஸோ மூணுமே கரெக்ட் ஸ்டேட்மெண்ட் தான். ஆல் ஆர் கரெக்ட் அப்படிங்கிறது தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்தது விச் ஆர்கனைசேஷன் கிளைம்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி ஃபார் பாகல்காம் டெரரிஸ்ட் அட்டாக் அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. ரெசிஸ்டன்ஸ் ஃப்ரண்ட் அப்படிங்கிற இந்த அமைப்பு தான். சரிங்களா? அடுத்தது A new university in the name of former Chief Minister கருணாநிதி will be set up in. கருணாநிதி அவர்கள் பெயர்ல ஒரு பல்கலைக்கழகம் அப்படிங்கிறது கும்பகோணத்துல வரப்போகுது. சரிங்களா? அடுத்தது தமிழர்களின் நிதி நிர்வாகம் தொன்மையும் தொடர்ச்சியும் அப்படிங்கிற இந்த புத்தகத்தை பப்ளிஷ் பண்ணது யாருன்னா தமிழ்நாட்டோட நிதித்துறை தான். சரியா? அடுத்தது கஸ்தூரி ரங்கன் அவர்களை பத்தி கொடுத்திருக்காங்க. இஸ்ரோவோட 5வது சேர்பர்சன் 1994ல இருந்து 2003 வரைக்கும் இருந்திருப்பாரு. சரிங்களா? அடுத்தது வெஸ்டர்ன் காட்ஸ் கமிட்டி இவர் தலைமையில 2012ல போட்டிருப்பாங்க. புதிய கல்விக் கொள்கையை வந்து ரெக்கமெண்ட் பண்ண கமிட்டியோட சேர்பர்சனாவும் இவர் தான் இருந்திருப்பாரு. மூணுமே கரெக்ட் தான். ஆல் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். அடுத்தது குளோபல் கெமிக்கல் சமிட் ஹெல்ட் இன் ஜெனீவா. கரெக்ட்.
நியூட்ரிஷன் ஃபார் குரோத் சமிட் அப்படிங்கிறது பாரிஸ்ல நடந்திருக்கும். 2மே கரெக்ட் தான். போத் கரெக்ட் தான். அடுத்தது சச்செட் அப்படிங்கிற இந்த ஆப் பார்த்தீங்கன்னா, இந்தியன் கவர்ன்மென்ட்டோட நேஷனல் டிசாஸ்டர் மேனேஜ்மென்ட் அத்தாரிட்டி வந்து உருவாக்கியிருப்பாங்க. எத ரிலேட் பண்ணி வரக்கூடிய ஆப்னா, டிசாஸ்டர் மேனேஜ்மென்ட்ட ரிலேட் பண்ணி வரக்கூடிய ஆப். சரியா? இந்தியா யார்கிட்ட இருந்து இந்த ரஃபேல் விமானங்கள வாங்க போறோம் அப்படின்னா, பிரான்ஸ் கிட்ட இருந்து வாங்க போறோம். சரிங்களா? கடைசியா சிப்ரி ரிப்போர்ட்ட பத்தி குடுத்திருக்காங்க. மிலிட்டரி எக்ஸ்பெண்டிச்சர் இன் டெர்ம்ஸ் ஆஃப் மிலிட்டரி எக்ஸ்பெண்டிச்சர் அமெரிக்கா இஸ் ரேங்க்ட் ஃபர்ஸ்ட் இன் தி வேர்ல்ட். கரெக்ட் தான். இந்தியாஸ் மிலிட்டரி எக்ஸ்பெண்டிச்சர் இஸ் 9 டைம்ஸ் தட் ஆஃப் பாகிஸ்தான். கரெக்ட் தான். இன் டெர்ம்ஸ் ஆஃப் மிலிட்டரி எக்ஸ்பெண்டிச்சர் இந்தியா இஸ் ரேங்க்ட் 5த் இன் தி வேர்ல்ட். அதாவது இந்த சிப்ரி ரிப்போர்ட்ல ஃபர்ஸ்ட் அமெரிக்கா. அடுத்தது சைனா. அடுத்ததா பார்த்தீங்கன்னா ரஷ்யா. 3வது இடத்துல ரஷ்யா. 4வது இடத்துல இதுவரைக்கும் இந்தியா இருந்தாங்க. இப்ப ஜெர்மனி வந்திருக்கு. 5வது இடத்துல இந்தியா. சரிங்களா? சோ, ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மென்ட்டும், 3 ஸ்டேட்மென்ட்டும் கரெக்ட். அடுத்தது இந்தியாவோட மிலிட்டரி செலவுகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, $86 பில்லியன். பாகிஸ்தான பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, $10 பில்லியன் குறைவு தான். சரிங்களா? ஏறக்குறைய $10 பில்லியன். அதனால தான் 9 டைம்ஸ் தட் ஆஃப் பாகிஸ்தான்னு குடுத்திருக்காங்க. சோ 3மே கரெக்ட் ஸ்டேட்மென்ட் தான். ஆல் ஆர் கரெக்ட் அப்படிங்கிறது கரெக்ட் ஆன்சர். சரிங்களா? சோ நம்ப ஏப்ரல் மந்த் கரண்ட் அஃபேர்ஸ் ஃபுல்லா பார்த்திருக்கோம். நன்றி.